5656 புரொடக்ஷன் சுபாஸ்கரன் வழங்கும் நகுல் நடிப்பில் வாஸ்கோட காமா ஆகஸ்ட் 2 முதல் உங்கள் திரையரங்குகளில். ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். கன்சம்ப்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்துவிட்டு வாகனம் ஓட்டாதீர். கன்சம்ப்ஷன் ஆஃப் ட்ரக்ஸ் இஸ் அகைன்ஸ்ட் லா அண்ட் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். போதைப் பொருள் உபயோகிப்பது சட்டப்படி குற்றமாகும் மற்றும் உடல் நலத்திற்கு கேடு விளைவிப்பதாகும். धाराधरेन्द्र महनीय मूर्ति स्वरूपिणी श्री धनलक्ष्मी देवी नमो नमः. டேய் புடிங்கடா. आदित्याय नमः, अच्युताय नमः, आनंदाय नमः, ओम नमो नारायणाय. டேய் என்னடா நடந்துட்டு இருக்கு? 3 நாளா கைக்கு வேட்டை எதுவுமே சிக்கல. இப்படியே போனா எப்படிரா? இன்னைக்கு ஏதாவது ஒண்ணு கையில சிக்கியே ஆகணும். டேய் நில்லுங்கடா. அங்க யாரோ ஒரு பொண்ணு உட்காந்துருக்கா. இது ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறேன்டா. நம்ம கைவரிசையை காட்டில வாங்க. தூங்கிட்டு இருக்காடா. சத்தா நம்ம பேக் அடிச்சிடலாம். இல்லடா
ஏய் எந்த கூட இருந்தா உங்களுது அவனை வெட்டி கூறு போட்டு காக்காவுக்கு வச்சிருவேன் வாங்கடா ஓடிடலாம். ஏய். உங்களுக்கு எந்த ஊர் தோற சொல்லுங்க யாரு தம்பி நீங்க? சாமி இவங்க எங்க இருந்தோ ஓடி வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கிறதுக்கு பெரிய இடத்து பசங்க மாதிரி இருக்கீங்க. யாருப்பா நீங்க? மௌனம் பதில் இல்லப்பா. நீங்க நேர்மையா உண்மையா சொன்னா எங்களால என்ன பண்ண முடியும்னு நாங்களும் பார்க்கலாம்ல. சுவாமி, எங்க கதை என்னன்னா, சீதாராமபுரம் கிராம பஞ்சாயத்து எலெக்ஷன்ல எதிர்க்கட்சி வேட்பாளர் திரு நரசிம்ம ராஜ் அவர்களை திரு ராமராஜன் அவர்கள் அதிக வாக்குகள் பெற்று பஞ்சாயத்து தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். என்னடா முரளி, நாம இப்படி தோத்து போயிட்டோம். சும்மா இருங்கண்ணே, 10 ஓட்டுல ஜெயிச்சதுன்னா ஒரு வெற்றியா? 10 ஓட்டா இருந்தாலும் 1 ஓட்டா இருந்தாலும் வெற்றி வெற்றி தாண்டா. இருந்தாலும் இந்த மக்களை நம்ப முடியாது. 10 வருஷமா நம்ம தானே அந்த பதவியில இருந்தோம். இன்னும் எத்தனை நாளைக்கு இந்த தலைவர் பதவி? எல்லாம் நம்ம நல்லதுக்கு நினைச்சுக்கங்க. அடுத்தது பிளாக் எலெக்ஷன், வெற்றி நமக்கு தான். அப்படிங்கிற? ஆமாண்ணே, அதுல சந்தேகமே வேணாம். கண்டிப்பா நீங்க தான் ஜெயிப்பீங்க. அந்த ராமராஜன் நம்மளுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவார்ண்ணே. நம்ம ஊருக்கு புதுசா ஜெயிச்சிருக்காருல தலைவர், அவருக்கு வாழ்த்து சொல்லிட்டு வரலாம். வாங்கண்ணே. சரி வாங்கண்ணே வாங்கண்ணே. Hi, good evening everyone. Welcome to our college anniversary program. I'm happy to see all together here. A big thanks to each and everyone for joining our program. A hearty welcome to our chief guest and chairman of our college, Mr. Ramarajan. It's our honor, sir. Let's begin our program with beautiful performance of Vishwamitra Dababangam performed by Shiva and Nandini. Let's put your hands together and welcome them.
நம் காதல் பயணம் செய்யவா ஓங்காரம் என்னும் நாமம் இவையாவும் நானும் துறந்து ஒரு காதல் பயணம் செய்யவா சகி சகி நான் செய்த தவமும் உன்னை சேரத்தானோ உன் அழகாலே நானும் என் நிலைமை உன்னில் சங்கமித்ததே முதலாகவா முடிவாகவா முத்து போல நீ முத்தாடவா முதலாகவா முடிவாகவா முத்து போல நீ முத்தாடவா மறுத்தாலும் தீராத இன்ப கலசம் நானே எண்ணி நீயும் பருகவா வாராய் முனிவரே ஓ முனிவரே என் முனிவரே ஆசைகள் கொண்டு வாராய் வாராய் வாராய். What an excellent performance of Vishwamitra Tababangam by Shiva and Nandini. Now I request our college chairman Mr. Ramarajan to welcome onto the dais and present this award to Shiva and Nandini for this beautiful performance. எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல என்ன சீதாராமபுரம் கிராம பஞ்சாயத்து தலைவரா ஜெயிக்க வச்ச என் கிராம மக்கள் எல்லாருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த வருஷம் இந்த காலேஜில் 90% மார்க்கோட ஸ்டேட் ரேங்க் வாங்கின மாணவ மாணவிகள் எல்லாரையும் நான் என் மனப்பூர்வமா வாழ்த்துறேன். நான் இந்த காலேஜ் சேர்மனா இப்ப ரொம்ப கௌரவமா ஃபீல் பண்றேன். இந்த சந்தோஷமான தருணத்தில் நல்ல பெர்சன்டேஜ் வாங்கின ஏழை மாணவர்களுக்கு நம்ம காலேஜில் முழுமையா இலவச சீட்டு கொடுக்கப்படும். இந்த ஆனுவல் டே நிகழ்ச்சியில இப்படி ஒரு அற்புதமான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்த சிவா அப்புறம் நந்தினி 2 பேருக்கும் நான் மனப்பூர்வமா பாராட்டுகளை தெரிவிச்சுக்கிறேன். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, மேனகையா நடிச்ச என்னோட மக நந்தினிய என் மகன்னு சொல்லிக்கிறதுல ரொம்ப பெருமையாகவும் சந்தோஷமாவும் இருக்கு. சிவா அண்ட் நந்தினி எல்லா துறைகள்லையும் வெற்றி பெறணும்னு நான் மனப்பூர்வமா வேண்டிக்கிறேன். இந்த ஷீல்டோடு சேர்த்து என் மனப்பூர்வமான ஆசீர்வாதங்களையும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ சார். God bless you. டே கணேஷ், இருங்க. அடே என்னாச்சு மாப்ள? நம்ம இப்போ கிரிக்கெட் விளையாட வேண்டாம்டா. வேற என்ன ஆடலாம்? கில்லி தாண்டு. கில்லி தாண்டா? அது என்ன ஆட்டம்? ஆமாண்டா, கில்லி தாண்டாவே தான். கிரிக்கெட்டுங்கிறது இந்த ஜெனரேஷன்ல எல்லாருக்கும் தெரிஞ்ச விளையாட்டு தான். ஆனா கில்லி தாண்டங்கிறது நம்ம பூர்வீக விளையாட்டு. கிரிக்கெட் விளையாட்டுக்கு மூலமே இந்த விளையாட்டு தான்டா. கிராமத்துல எல்லாம் இந்த விளையாட்டு ரொம்பவே ஃபேமஸான விளையாட்டு. இந்த விளையாட்டு சூப்பரா இருக்கும்டா. ஓகே மாப்ள, இந்த விளையாட்டு விளையாடலாம். சரி விளையாடலாம்டா. எல்லாருக்கும் ஓகே இல்ல? எல்லாத்துக்கும் ஓகே இல்ல? போங்க போய் செட் ஓகேவாடா? ஓகே விளையாடலாம்டா. சரி, இப்படி அடி போ. ஓகேடா டேய். சரிடா, விக்கெட் எடு. டேய் புட்றா புடிடா. ஏய், ஒரு அடிக்க தோட்டத்துல போய் விழுந்துருச்சுடா. ஆமாண்டா. சரி, நான் போய் கொண்டு வரேன். எடுத்துட்டு வா. என்ன சவுண்ட் அது? எங்க இருந்து வருது? யாரோ இருக்க மாதிரியே இருக்கே. இவன் இங்க என்ன பாத்துட்டு இருக்காங்க? என்னமோ நடக்குதாங்க. டேய் சிவா, என்னடா பாத்துட்டு இருக்க? என்னது? ஏதோ சந்தேகமா இருக்கே. டேய், ஏய் வாடா. டேய், அங்க பாருங்கடா. நான் தான் சொல்றேன்ல, தைரியமா குடி. டேய், என்னடா அது? தெரியல மச்சான், எனக்கு ஒன்றும் புரியல. சீக்கிரம். அப்பாடி, இந்த கல்லு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. அதனால தானா என்னவோ இந்த ஆம்பளைங்க விடாம இதை டெய்லி குடிச்சிட்டே இருக்காங்க. சூப்பர். ஆஹா,
எவ்வளவு அற்புதமா இருக்கு. நீ ஊத்து. சீக்கிரமாடி, யாராச்சும் பார்த்தாங்கன்னா மானம் போயிடும். எல்லாரும் சீக்கிரமா குடிங்க, கிளம்பலாம். சரியா? எதுக்கு நீ இப்ப இவ்வளவு பயப்படுற? நான் தான் இருக்கேன்ல. பெண் சிங்கோண்டி, நான் தான் இருக்கேன்ல. எதுவா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன். உன்னை ஊத்துன்னு சொன்னேன். நீ ஏண்டி குடிக்க மாட்ற? சிச்சி, பொண்ணுங்க யாராவது இந்த மாதிரி கல்லெல்லாம் குடிப்பாங்களா? நீங்க செய்யறது எனக்கு சுத்தமா பிடிக்கல. சீச்சியா? பொண்ணுங்க மட்டும் இல்லடி, பைத்தியக்காரி. 33 கோடி தேவர்களும் விரும்பி குடிக்கிற அமுதபானம் இது. கல்லுங்கிறது அமிர்தம்டி. அதோட உடம்புக்கு இது நல்லதும் கூட. எல்லாரும் குடிக்கலாம். ஏய், நீ ஊத்துறே. அப்பா, கல்லு சூப்பரா இருக்குடி. எனக்கு மட்டும் இன்னும் ருசியா இருக்கு. நீ ஒரு பெரிய குடிகாரிடி. ஏற்கனவே ஒரு பானையை ஃபுல்லா குடிச்சிட்ட. வாய் மூடு. குடிச்சவெல்லாம் தெய்வதாசும் இல்ல, காதலிச்சவெல்லாம் பார்வதியும் இல்ல. சரி சரி, நீ பேசாம ஊத்து. இன்னும் எவ்வளோடி குடிப்ப? காட்டு. அடங்கப்பாடி, என்னடா அந்த பொண்ணு இப்படி குடிக்கிறா? ஆமா மச்சான். இருடா, ஒரு வழி பண்ணிட்டு வரேன். ஹலோ, சிங்க பொண்ணுங்களா? ஐயோ கடவுளே, பார்த்துட்டான். இப்ப என்ன பண்ணலாம்? நம்ம மானம் ஃபுல்லா காத்துல பறக்க போகுது. ஏய் நிறுத்து, பேசாம இரு. என்னம்மா கண்ணு ரெண்டையும் முட்டை மாதிரி உருட்டி உருட்டி வவ்வால் மாதிரி என்ன மறைச்சு மறைச்சு பார்த்துட்டு இருக்க? நீ எதுக்கும் அசராத பாப்பான்னு எனக்கு நல்லாவே தெரியும்டி. வெறும் கல்லுதானா இல்ல பிராண்டி, விஸ்கி, ரம்மு, குட்கா, மட்கா, அது இதுன்னு இன்னும் லிஸ்ட் பெருசா போமாண்ணா? ஏய், வாய் மூடுங்க. நீங்க என்ன அவனுக்கு அவ்வளவு பயப்படுறீங்க? தள்ளுங்கடி. பெண் சிங்கம், நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க. நான் தான் இருக்கேன்ல. இப்ப பாரு இந்த போக்கிரி என்ன பண்றேன்னு. ஏய் போக்கிரி, என்ன நக்கலா? ஏய், மரியாதையா பேசு. ஐட்டம் ரெடி ஐட்டம். முதல்ல உன் விஷயத்த சொல்லு. உனக்கெல்லாம் என்னடா மரியாதை? முதல்ல நீ எதுக்கு எங்க தோட்டத்துக்கு வந்தேன்னு சொல்லு. இந்த தோட்டம் உங்க தாத்தாது நினைச்சியா என்ன? இது எங்க தோட்டம், எங்களோட இஷ்டம். நாங்க கல்லும் குடிப்போம், என்ன வேணாலும் குடிப்போம். இதுல உனக்கு என்னடா பிரச்சனை? முதல்ல இங்க இருந்து கிளம்பு. போறேன்டி போறேன். இந்த விஷயம் உங்க தாத்தாக்கு, உங்க அப்பாக்கு, ஊர் மொத்தம் சொல்லி உன் மானத்தை வாங்குறேன்டி. ஹலோ மை டியர் ஐட்டம், நில்ல. என்ன என்ன சொன்ன? ஊர் பூரா சொல்லுவியா? சொல்லிக்கோ. எனக்கு என்ன பயம் நினைச்சிட்டு இருக்கியா? இங்க பாரு, முக்கியமான விஷயம் தெரியுமா? இந்த தோட்டத்துல, அதாவது எங்க தோட்டத்துல, எங்க நாங்க பொண்ணுங்கெல்லாம் சேர்ந்து கண்ணாம்பூச்சி விளையாடிட்டு இருக்கும்போது நீயும் உன்னோட குட்டிச்சவரு கேங்கும் எங்களை சீண்டி தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணிட்டீங்க. இதுதான் மேட்ரு, ஓகேவா? அப்போ உனக்கு உன்னோட குட்டிச்சவரு கேங்குக்கும் என்ன நடக்கும் தெரியுமா? நீயே ஒரு தடவை யோசிச்சு பாரு. யோசிச்சு பார்க்கவே கலக்கலா இருக்குல்ல? படம் எப்படி இருந்தது? அதனால எல்லாத்தையும் மூடிக்கிட்டு இங்க இருந்து கிளம்புங்க. டேய் கர்வாயா, நீ என்னடா உருன்னு வெச்ச கண்ணை எடுக்காம பாத்துட்டே இருக்க? இஞ்சி தென்னை குரங்கு மாதிரி இருக்கிற நீயும் முகமும் இங்க இருந்து போன்னு சொல்றல. இவ திமிர் பிடிச்சவ, இவளை கட்டி போறவன் காலி. என்ன மச்சான் அந்த பொண்ணு அப்படி பாத்துட்டு இருக்க? நாம தினமும் பாக்குற பொண்ணு தானே, புதுசு ஒண்ணும் இல்லையே. தினமுங்கிறது வேறடா, இன்னைக்கு மட்டும் சிட்டு செம்மையா இருக்காடா. ஹார்ட் டச் பண்ணுவா. டே ஹீரோ, அந்த பொண்ணு உன்ன பாராட்டல, உன்னை திட்டிட்டு போறாடா. திட்டினா திட்டிட்டு போடுண்டா. இந்த சிட்டு இவ்வளவு நாளா இவ்வளவு அழகா எங்கடா ஒளிச்சு வச்சிருந்தா? மச்சான் மனசால பார்த்தா எல்லாமே அழகா தான் தெரியும். வாடா போலாம்.
கலக்கலா இருக்காங்கடா. என் செட் இந்த ட்ரெஸ்ல செம்மையா இருக்காடா. எல்லாரும் கலக்கலா தான் மச்சான் இருக்காங்க. செம்மையா இருக்கால. நல்லா பாடுற, அவ்வளவு சூப்பரா இருக்கா. டேய் மச்சான், பாத்துக்கிட்டே இருக்கணும் போல. ஆட்டமும் நல்லா தான் ஆடுறா. என்ன மச்சான் ரொம்ப நேரமா அந்த பொண்ணிய பாத்துட்டு இருக்க? விஷயம் என்னன்னு எனக்கு நல்லா புரிஞ்சிருச்சுடா. ஏய் வாயை மூட்டு பாடுறா. ஹே நந்தினி, அந்த பையனை பாரு, உனக்கு தான் லைன் போடுறான் போல. ஹே, அவன் எதுக்கடி எனக்கு லைன் போட போறான்? நீ ஆடு. ரொம்ப நேரமா பாத்துட்டு இருக்க. என்னடா கண்ணு கூட சிமிட்டாம அப்படியே பாத்துட்டே இருக்க? கொழுப்பா? நான் ஒன்ன பாக்கல, டான்ஸ பாத்துட்டு இருக்கேன். ஆஹா, அப்படியா? ரொம்ப நடிக்காத. உன் சேட்டை எல்லாம் பாத்துட்டு தான் இருக்கேன். நீ கண் சிமிட்டாம என்னதான் பாத்துட்டு இருந்த? ஏய் போமா, உன்னை அப்படியே பாத்துட்டாலும் சரி. நான் உன்னதான் பார்த்தேன்னு உனக்கு எப்படி தெரியும்? உன்னோட திருட்டு பார்வையை நான் பார்க்கலன்னு நினைச்சியா? சரி, பாக்கதெல்லாம் பார்த்து முடிச்சாச்சு. போய் டான்ஸ் ஆடு. முதல்ல நீ தான் என்ன பாத்துருக்க. நீ பார்த்தது மட்டும் இல்லாம என்ன வந்து தப்பு சொல்லிக்கிட்டு இருக்க. நல்லா இருக்குமா உங்க பொண்ணுங்க டிராமா? இங்க பாரு, மறுபடியும் சொல்றேன், இன்னொரு தடவை பார்த்தா மரியாதை இருக்காது, பாத்துக்கோ. அதான் சொல்லிட்டல. சரி போய் ஆடு போ. பெரிய டான்சர் மாதிரி போஸ். டான்ஸ்ல ஒண்ணு இல்ல, போஸுக்கு குறைச்சல் இல்ல. ஏன் ஆட்டத்தையே குறை சொல்றியா? எனக்கு ஆட தெரியாதுன்னு சொல்றியா? டேய், நீ ஆம்பளையா இருந்தா, தில்ல இருந்தா வந்து என் கூட ஆடுற பாக்கலாம். வெறும் பேச்சுதான் உங்களுக்கு. டேய் மச்சான், அந்த பொண்ணு நமக்கு ஆட தெரியாதுன்னு அசிங்கப்படுத்திட்டாடா. இது நம்ம மானத்துக்கு சம்பந்தப்பட்டது. நம்ம ஆட்டத்தை ஆடி யாருன்னு நிரூபிக்கலாம்டா. வாடா. அவ்வளவுதான். வா மச்சான். பொண்ணு இதோ வரேன், இப்ப பாரு. Stop it! டேய் மச்சான், பாட்ட மாத்ரா. ஓகே மச்சான், பாட்ட மாத்ரா. வயக்காட்டுக்கு வாரியா ஹே நீயோ சொல்லடி சிங்காரி. வயக்காட்டுக்கு வாரியா ஹே நீயோ சொல்லடி சிங்காரி. வதவதச்சிட வாரியா ஹே நீயோ சொல்லடி சிங்காரி. வதவதச்சிட வாரியா ஹே நீயோ சொல்லடி சிங்காரி. வதவதச்சிட வாரானே ஓ ஏ ஆசை மச்சானே. கூலி என்ன கொடுத்துடுவ ஓ ஏ ஆசை மச்சானே. வதவதச்சிட வாரானே ஓ ஏ ஆசை மச்சானே. கூலி என்ன கொடுத்துடுவ ஓ ஏ ஆசை மச்சானே. அடியே எல்லோருக்கும் கூலி எவ்வளவு நீ சொல்லடி சிங்காரி. எல்லோருக்கும் கூலி எவ்வளவு நீ சொல்லடி சிங்காரி. உனக்கு தார ஒத்த ரூபாஹே ஏன் கண்மணி சிங்காரி. உனக்கு தார ஒத்த ரூபாஹே ஏன் கண்மணி சிங்காரி. ஆட்டத்துக்கு வர மாட்டேனே ஏ சேட்ட மச்சானே. ஆட்டத்துக்கு வர மாட்டேனே ஏ சேட்ட மச்சானே. ஆஹா, வேற எங்க போகுல? அறுவடைக்கு ஆளு வேணும் ஹே நீ பாரிய சிங்காரி. அறுவடைக்கு ஆளு வேணும் ஹே நீ பாரிய சிங்காரி. அறுவடைக்கு நானும் வரனே ஏ ஆசை மச்சானே. கூலி என்ன கொடுத்துடுவோ ஏ ஆசை மச்சானே. அறுவடைக்கு நானும் வரனே ஏ ஆசை மச்சானே. கூலி என்ன கொடுத்துடுவோ ஏ ஆசை மச்சானே. அடியே எல்லோருக்கும் கூலி எவ்வளவு நீ சொல்லடி சிங்காரி. எல்லோருக்கும் கூலி எவ்வளவு நீ சொல்லடி சிங்காரி. உனக்கு தார ஒத்த ரூபாஹே ஏன் கண்மணி சிங்காரி. உனக்கு தார ஒத்த ரூபாஹே ஏன் கண்மணி சிங்காரி. ஆஹா, ரொம்பதான் சேட்ட. அட போதும் 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 ரகலே ஏ சேட்ட மச்சானே. கூலி கொடுக்கும் சாக்க பிடிப்ப ஏ கைய மச்சானே. அட போதும் 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 ரகலே ஏ சேட்ட மச்சானே.
பாடு ஹோலி ஹோலி ஹோலியின் வண்ணம் ஹோலி ஆடி பாடு ஹோலி. அங்க பாத்தியா, அந்த மூலையில இருந்து இந்த மூலை வரைக்கும் இந்த இடம் எங்களோடதுதான். உனக்கு என்னடி இருக்கப்பட்ட ஆளு, உன்னை மகாராணி மாதிரி பாத்துப்பாங்க. அது சரி, அவன் என்னடி நேத்து என்ன கண்ணு திறந்து அப்படி பாத்துட்டே இருந்தா எனக்கு பயங்கர சிரிப்பு தான் வந்துச்சு. உன்னை காதலிக்கிறான் போல இருக்குடி. காதலாவது மண்ணாங்கட்டியாவது ஏற்கனவே அவங்களுக்கும் எங்களுக்கும் ஆகவே ஆகாது. நல்லதானடி இருக்கான், காதலிக்கலாம்ல. எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சா தோலை உரிச்சு உப்பு கண்டம் போட்டுருவாரு. இருந்தாலும் அவனை பார்த்தா எனக்கும் நல்ல ஃபீல் வருது. மச்சான், நேத்து ஆடின ஆட்டத்துல நீ ஒரு கலக்கு கலக்கிட்டடா, போடா. ஹே நந்தினி, உன்னோட ஹீரோ. ஏய், என்ன பாக்குற? ஓரம் போ போ. ஏய் மச்சான், பாத்து. நந்து, பார்த்தது போதும், உன் கதை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. வா. நீ ஆம்பளையா இருந்தா தில்ல இருந்தா என் கூட வந்து ஆர்டர் பார்க்கலாம். சும்மா பேசிட்டு தான் லைக். தம்பி, ஊர்ல உள்ள பிரச்சனையெல்லாம் முதல்ல லிஸ்ட் அவுட் பண்ணிடு. அதையெல்லாம் தீர்த்து வச்சாதான் நமக்கு நல்ல பேர் கிடைக்கும். நீங்க தலைவரானதுக்கு அப்புறம் கிராம மக்கள்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்கண்ணே. வணக்கம் வணக்கம்மா. uncle. நந்தினி இருக்காளா? இன்னும் தூங்கி எந்திரிக்கலன்னு நினைக்கிறேன். மேல பெட்ரூம்ல இருக்கா, போய் பாருங்க. சரி uncle. வணக்கம் ஐயா. நல்லா இருக்கீங்களா? என்ன ஊர்ல விசேஷம்? நீங்க பஞ்சாயத்து தலைவரானது ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்கயா. நீங்க நம்ம கிராமத்தை எந்த குறை இல்லாம பாத்துப்பீங்கயா. எல்லாம் நல்லா தான் இருக்கு, ஆனா ஒரு சின்ன பிரச்சனை. நம்ம சீதாராமபுரம்ல பிரச்சனையா? அதுவும் நான் இருக்கும்போதா? நம்ம கிராமத்துல யாருக்கும் எந்த கஷ்டமும் இருக்க கூடாது. சரி, என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க. அட, சொல்ல சொன்னா ஒருத்தர் முடிஞ்சு ஒருத்தர் பார்த்துட்டு இருந்தா என்ன அர்த்தம்? இந்த ராமராஜன் ஊர் பஞ்சாயத்து தலைவரா இருக்கிற வரைக்கும் இந்த சீதாராமபுரம் கிராமத்துல எந்த பிரச்சனையும் இருக்காது, இருக்கவும் விட மாட்டேன். ஒண்ணு இல்லைங்கய்யா, ஊர்ல தண்ணி பிரச்சனை இருக்கு. அப்படியா? ஐயா, ஊரு பெருசு. ஒரு வார்டுக்கு தண்ணி வந்தா இன்னொரு வார்டுக்கு வரமாட்டேங்குது. தயவு செஞ்சு நீங்க ஏதாவது போரு போட்டு தண்ணிக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்தீங்கன்னா. அட, அவ்வளவுதானே. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. வார்டுக்கு ஒரு வாட்டர் பிளான்ட் என் சொந்த பணத்தை செலவு பண்ணி ஏற்பாடு பண்ணி தரேன். ரொம்ப சந்தோஷம் ஐயா. காலில் விழுகிறேன். என்ன ராமையா, என்னாச்சு? நான் என்னன்னு சொல்றதுங்கய்யா, என் வயலுக்கு வந்துட்டு இருந்த தண்ணிய அந்த பொன்னம்பலம் அவர் வயலுக்கு திருப்பிக்கிட்டு இருக்காரு. என்னன்னு கேட்டா என் முதுகு தோலை உரிச்சிட்டாருங்கய்யா. இப்போ வயலுக்கு தண்ணி கிடைக்கலன்னா என் பயிர் பூரா நாசமா போயிருமையா. என்ன நீங்க தான் காப்பாற்றணும். என்னது இது? எந்திரிங்க ராமையா, உங்களுக்கு நான் இருக்கல. ஏதோ சந்திரசேகர், அந்த பொன்னம்பலத்தை உடனே கிராம பஞ்சாயத்துக்கு வர சொல்லு. அவன் மேல இதுக்கு முன்னாடியே ஏகப்பட்ட குற்றச்சாட்டு இருக்கு. வர வர அவன் ரொம்ப அதிகமா பண்ணிக்கிட்டு இருக்கான். ராமையா, நீங்க போங்க, நான் இருக்கல, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். பாத்துக்கிறேன் சொல்லிட்டேன்ல, போங்க, தைரியமா போங்க. இன்னொரு சின்ன வேண்டுகோளுங்க ஐயா, நீங்க சீதாபுரத்துல இருந்தா நல்லா இருக்குங்கிறது எங்க எல்லாரோட அபிப்பிராயம். நம்ம ஊர் திருவிழா நடக்கிறதுக்கு முன்னாடியே நான் முடிஞ்ச அளவுக்கு அங்க வந்து செட்டில் ஆக பாக்குறேன். யாருக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் நான் பக்கத்துல இருந்து அதை சரி பண்ணி கொடுக்குறேன். உங்களுக்கு இனிமே எந்த பிரச்சனையும் வராம நான் பாத்துக்கிறேன். அப்ப நீங்க போயிட்டு வாங்க. வாங்க. நேத்துல இருந்து என் மனசா இல்ல, ஏதோ ஒரு மாதிரியாவே இருக்கு.
அந்த போக்கிரி பையன் தான் ஞாபகம் வரான். அப்பவே நினைச்சேன். என்ன நினைச்ச? அதான் காதலாயிருக்குமோன்னு. தெரியலடி, அவனை திரும்ப திரும்ப பார்க்கணும்னு இருக்கு. பார்க்கணும் போல இருக்கா? வா போலாம். ஐயோ வேணாடி, அங்க எங்க மாமா வருவாரு. காலேஜ் இருந்தாலும் நல்லா இருக்கும். காலேஜ் எதுக்குடி? சம்மர் ஸ்பெஷல் கிளாஸ் இருக்குல்ல, நாளையில இருந்தே போலாம். அங்க உன் பாய் ஃப்ரெண்டும் வருவான். ஓகேவா? செம்ம ஐடியா சொன்னடி. முத்தம் எனக்கு கொடுக்காத, போய் உன்னோட பாய் ஃப்ரெண்டுக்கு கொடு. ஹாப்பியா ஃபீல் பண்ணுவான். சும்மா ரெடி. சரி, நாளையில இருந்து ஸ்பெஷல் கிளாஸ்க்கு போலாம். ஓகேவா? ஓகே ஓகே டன். Definition of magnetic field. Magnetic is the tool that attracts metal like iron, cobalt and nickel. என்னடி, அந்த போக்கிரி பையன் இன்னும் இங்க வராம இருக்கான்? பார்த்து பார்த்து கண்ணுக்கு கால்ற வர மாதிரி இருக்கு. அட வருவாண்டி உன் ஹீரோ. கொஞ்சம் டென்ஷன் ஆகாம இரு. மே ஐ கம் இன் மேடம்? அதோ வந்துட்டான் பாரு. What Shiva? Why you are late? சாரி மேடம், எக்ஸ்கியூஸ் மீ. Oh, go go. ஏய் என்ன பண்ற? Hey you. சேம் மேடம். Go. A magnetic is the tool that attracts things like iron, cobalt and nickel, and like pulls all together. The magnetic attracts magnetic materials towards itself. Magnet can attract only those metals which fall under the category of magnetic materials. It can't attract all the metals. ஏய் மச்சான், அவ உன்னதான்டா பாத்துட்டு இருக்கா. அதெல்லாம் எனக்கு தெரியுது, நீ மூடிட்டு கிளாஸுக்கு கவனி. என்னடா இது, ரொம்ப நேரமா பார்த்துட்டு இருக்கேன். அவனைய பார்த்துட்டு இருக்கா, நம்மளை கண்டுக்க மாட்டேன்றா. அப்படின்னா நம்ம அழகா இல்லையா? Nandini, what is here? Where are you looking? Magnetic materials. The class is over. பா, என்னடா அப்படி பாக்குறா? கண்ணுலயே காலி பண்றாடா. நான் அப்படியே செமையா வைப் ஆயிட்டேன்டா. பயம் எதுக்கு மச்சான்? அதான் உன்னோட ஹீரோயின் உனக்கு கிடைச்சிட்டால. பார்த்தது போதும், இன்னும் உன் கதை நிறைய இருக்கு. இன்னைக்கு அவன் இன்னும் ரொம்ப அழகா இருக்கான்ல. இப்ப பாரா அவளை என்ன பண்றேன்னு. ஐயோ என்னாச்சு? வண்டி பஞ்சர் ஆயிருக்குடி. இப்போ என்ன பண்றது? ஏ நந்தினி செல்லம், போலாமா? ஏன் செல்லம் அவ்வளோ கோவமா இருக்க? பைக் பஞ்சர் ஆயிருச்சு, என்ன பண்றது? என் பைக்கு சும்மா தான் இருக்கு. நீ வரேன்னு சொன்னா பஜார்ல நம்ம மஜாவா சுத்தலாம். ஏன் கூட வா, ஜாலியா என்ஜாய் பண்ணலாம். வா. என்னடா பேசிட்டு இருக்க பொறுக்கி? என்னடி என்னையே அடிக்கிற? வாடி. டேய், அவனை போட்டு தள்ளுங்கடா. அவனை விடாத.
பயங்கரமா அடிக்கிறான்டி. நந்தினி டிஸ்டர்ப் பண்ணீங்க, உங்களெல்லாம் கொன்னுடும்டா டேய். விட்றா என்ன? டேய், அவன் என்ன உனக்கு சொந்தமா? ஆமாண்டா, என் சொந்தம் தான். எங்க ஊர் பொண்ணு, எங்க சீதாபுரம் பொண்ணுடா அவ. என் ஆளு. அவளை யாராவது ஏற எடுத்து பாத்தீங்க, கண்ணு ரெண்டையும் புடுங்கி போட்டுருண்டா டேய். செத்தாலும் அவனை விடக்கூடாதுடி. நான் ஃபிக்ஸ் ஆயிட்டேன். சீக்கிரம் போடி, இல்லனா போயிட போறான். ஏய், என்னடா காலேஜ்ல பிரச்சனை? படிக்க வந்தீங்களா இல்ல கலாட்டா பண்ண வந்தீங்களா? எந்த ஊர்ரா நீங்க? சீதாபுரம் சார். அப்படியா? சரி போ. ஏய், என்னடா வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? என்னப்பா அவனை சும்மா விட்டீங்க? அவன் அந்த பொண்ணுக்காக என்ன அடிச்சிட்டான். ஏய் தம்பி தியாகராஜ், அந்த சீதாராம் பையன் கூட எதுவும் பிரச்சனை வேணாம். எல்லாத்துக்கும் நேரம் காலம் ஒன்று வரும். நீ வண்டியில ஏறு. டேய் கேட்ச்ரா கேட்ச்ரா. மாப்ள நீ இரு, நான் போய் எடுத்துட்டு வரேன். நான் எடுத்துட்டு வரேன்டா. சரி போடா. டேய் என்னடா ஆடுறீங்க? அவன் பாடுறா எப்படி ஆடுறான்னு. சூப்பரா அடிச்சான். உனக்கு எப்பவும் தமாஷ் தான். ஹே, உன்னோட ஹீரோ வரான். ஏய் நீ போ 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 போ. என் கில்லி அது இப்ப என் கையில தான் இருக்கு. டேய் இந்த வாட்டி ஒழுங்கா எவன்டா அந்த தோட்டத்துல வந்து ஆடிட்டு இருக்கிறது? ஹே, உன்னோட மாமா வந்துட்டாருடி. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. எதுக்குடி பயப்படுற? காதலிக்கணும்னா தைரியம் இருக்கணும். நீ பயப்படாத, நான் பாத்துக்கிறேன். வா. கேட்டா பதில் பேசாம இருக்கீங்க. ஒண்ணுல இங்க கில்லி தான் விளையாடிட்டு இருந்தோம், அதுக்குள்ள. கில்லியா? உங்க ஹீரோ எங்கடா? டேய் மச்சான், கில்லி கிடைச்சதாடா? கிடைச்சிச்சுடா. ஹேய், கிரவுண்ட்ல ஆட வேண்டியது தோட்டத்துல ஆடிக்கிட்டு இருக்க. நான் எங்க விளையாடுனா உனக்கு என்னடா? உனக்கு என்னடா? என்னவா? இது ஏன் தோட்டம்டா? என்னடா ஓவரா பேசுற? ஏய் 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 ஐயோ ஏய் ஏய் நில்லு. அவர் எதுக்காக அடிக்கிற? என்ன நீ அவனுக்கு சப்போர்ட் பண்ற? என்ன ரொம்ப தான் கோவப்படுற? அவர் மேல ஒரு அடி விழுந்தாலும் அப்புறம் நல்லா இருக்காது, சொல்லிட்டேன். இங்க இருந்து போ. நீ வீட்டுக்கு வாடி, உனக்கு இருக்கு. நீங்க என்னடா பாத்துட்டு இருக்கீங்க? இங்க இருந்து போங்க. வாடி, நாமளும் போலாம். என் தங்கம்ல கொஞ்சம் சாப்பிடு. போதும், லேட் ஆயிட்டு இருக்கு. கொஞ்சமா. வேண்டாம் விடு. என்னம்மா அவ்வளவு அவசரம்? கொஞ்சமா சாப்பிட்டுட்டு போ. இந்தா இந்த இந்த ஆக்கட்டு. காலேஜ் கூட இல்லையே, சம்மர் கிளாஸ் தானே நடக்குது. கொஞ்சம் லேட்டா போனா ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க. இந்தா கொஞ்சம் சாப்பிட்டு போ. அம்மா, ஸ்பெஷல் சப்ஜெக்ட் மிஸ் ஆயிடும். நான் இந்த சப்ஜெக்ட் மிஸ் பண்ணவே கூடாது. என் தங்கம்ல கொஞ்சம் சாப்பிடுமா. வேண்டாம்மா. வணக்கம் மாமா. வணக்கம்டா பூபதி. இந்த அன்னைக்கு கான்ட்ராக்ட் பில் செக் கொடுத்தனே, பேங்க்ல போட்டியா? அன்னைக்கே போட்டாச்சு. வெரி குட். வேற என்ன விசேஷம்? அப்பா பை. பைப்பா. மாமா, இப்பெல்லாம் நந்துக்கு செல்லம் அதிகமாயிடுச்சு. நீங்க கண்ட்ரோல்ல வச்சுக்கணும். என்னடா நீ சொல்ற? ஆமா மாமா, அன்னைக்கு நம்ம தோட்டத்துல அந்த சிவா கில்லி ஆடி அந்த பசங்க எல்லாரும் தோட்டத்தை நாசமாக்கிட்டு இருக்கானுங்க. நான் போய் கேட்க ஆரம்பிச்சா அவ வந்து சிவாக்கு சப்போர்ட் பண்றா மாமா. என் மானமே அங்க போயிடுச்சு. அடே,
தலைவர் பொண்ணு இல்ல, சண்டை போட்டுக்கிட்ட அசிங்கம்னு அப்படி பண்ணிருப்பா. அடே என்ன இருந்தாலும் என் மக சொக்க தங்கண்டா. உங்க மக தங்கம் தான், அதுக்காக தலையில ஏத்தி உட்கார வச்சிடாதீங்க, பாரம் ஆயிடுவா. டேய் மச்சான் நான் வந்துட்டேன். இன்னும் என்னடா பண்ணிட்டு இருக்க? டைம் ஆயிட்டு இருக்குடா. வா சீக்கிரம் போலாம். மா போயிட்டு வரேன். டேய் கண்ணா சாப்பிட்டு போப்பா. இல்ல வேணாமா, கிளாஸ் டைம் ஆச்சு, நான் அப்புறம் வந்துடுறேன். பை. அட என்னப்பா நீ, படிப்பு இருந்தா போதும், சாப்பாடு கூட முக்கியம் இல்ல அவனுக்கு. என்ன சிவா அவங்கள இன்னும் காணோம்? அதுக்கு தான் சொல்லுவாங்க பொண்ணுங்களை நம்ப கூடாதுன்னு. இப்ப பாரு எவ்வளவு நேரம் ஆகுது, நீ சொன்னா கேட்கவும் மாட்ட. உனக்கு கொஞ்சம் கூட பொறுமையே இல்லையாடா. வருவாங்க இரு, உனக்கு எல்லாத்துக்குமே அவசரம் தான்டா. ஹாய். ஹாய். இன்னைக்கு நம்ம பிளான் என்ன? இன்னைக்கு நம்ம பிளான் சினிமா. வாவ், thank you my item. சரி என்ன படம்? மணிரத்னம் கீதாஞ்சலி ரீ ரிலீஸ் ஆயிருக்கு. ஃபேண்டாஸ்டிக் லவ் ஸ்டோரி. சரி போலாம் வா, நீ வந்து ஏறு. இந்தா. உன்னோட ஆளு வந்துட்டேன். டேய் நக்கலா, இடுப்ப உடைப்பேன். சரியா சரி சரி நீ ஓட்டு. ஏய் சிவா, எங்க 2 பேருக்கும் கார்னர் டிக்கெட் புக் பண்ணியாடா? டேய் நம்ம 2 பேருக்கு எது கார்னர் அவங்க டிக்கெட் வேலையில அவங்க சொல்லுடா. இருக்க போறாங்க, நம்ம வேலையில நாம இருப்போம்பா. உன்னெல்லாம் பைக்ல உட்கார வைக்கிறதே பெருசு. இங்க பாரு, நான் உன் வண்டியில இருக்கிறதுக்கு நீ தான் கொடுத்து வச்சிருக்கணும். டேய் அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம், சீக்கிரமா டைம் ஆகுது. பாத்து பத்திரமா ஓட்டு. நல்ல சீன் இல்ல? பாத்துக்கிட்டே இரு. படம் சூப்பர், பாட்டுலாம் செமையா இருக்கும். படம் எப்படி இருந்துச்சு? சீன்லாம் சூப்பரா இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருக்குல. இறங்கி பத்திரமா வீட்டுக்கு போ. அதெல்லாம் முடியாது, பேசாம என் வீட்லயே இறக்கி விடு. சொல்றேன்ல, முதல்ல இறங்கு. நீ சரியாளுதாம்மா. நம்ம 2 பேரையும் உன் அப்பாவும் என் அப்பாவும் இப்படியே பார்த்தாங்கன்னு வை, ஜெயிச்ச சந்தோஷத்துல உன் அப்பா, தோத்த துக்கத்துல என் அப்பா, நம்ம 2 பேரையும் வெட்டி போட்டுருவாங்க. ஓய் ஐட்டம் பையா, ஆம்பளையா இருந்துட்டு இப்படி எல்லாத்துக்கும் பயப்படுற? ஐட்டம் என்னடி ஐட்டம்? ஆமாண்டா, நீ என்னோட ஐட்டம் தான். என்னோட பைத்தியக்கார போக்கிரி. காதலிக்கிற பொண்ணுக்கு பையன் எப்பவுமே போக்கிரி தான். ஐ லவ் யூ. நான் உன் காதல ரொம்ப மிஸ் பண்றேன். நான் உன்னை காதலிக்கிறேன். நீ எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னடி நீ இப்படி பைத்தியக்காரி மாதிரி பேசிட்டு இருக்க? ஆமா நான் பைத்தியம் தான். நீ என்னோட போக்கிரி ராஜா. என்னாச்சுடி உனக்கு? ஹே இறங்கு. ஹாய். அது ஒண்ணும் இல்லண்ணே, கடவுள் தயவால இந்த தடவை பஞ்சாயத்துல வர ஜெயிச்சிருக்கோம். அதனால இந்த வருஷம் நம்ம ஊர் திருவிழாவை நல்லா தடபுடலா கொண்டாடலாம்னு உங்களை கூப்பிட்டுருக்கேன். இது எவ்வளவு அருமையான செய்தி. நானே சொல்ல நினைச்சேன், நீ ஏன் சொல்லிட்ட? இதுல என்னப்பா இருக்கு? தூள் கலப்பெல்லாம் விடு. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் போயிட்டு வரட்டுமா? அட உட்காருண்ணே. இப்ப போய் என்ன பண்ண போறீங்க? ஏதாவது டீ காபி சாப்பிட்டு போலாம். ஜானகி, இதோ வரேங்க. நம்ம பொறுப்பேற்றதுக்கு அப்புறம் ஊர்ல என்ன பேசிக்கிறாங்க? இதுல என்னப்பா இருக்கு? கர்ணா வந்தப்புறம் ஒரே ஒரு வழி அடிச்சுனா பாத்துக்கிய. இப்பதான் கொஞ்சம் அமைதியா இருக்கு. எடுத்துக்கோங்க. அம்மா நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன், நீங்க? ராமராஜன் தலைவர் ஆயிட்டாரு, சந்தோஷமா இருக்கு. இவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்? ஃபோன் பண்ணலாம். இவ இப்ப எதுக்கு ஃபோன் பண்றா? ஏய் ஐட்டம், என்ன பண்ணிட்டு இருக்க? ஹலோ, ஒரு நிமிஷம் இருங்க, சிக்னல் கிடைக்க மாட்டேங்குது, நான் வெளியே வந்து பேசுறேன். டேய் சிவா, என்னடா இப்படி சாப்பிடாமே போயிட்டு இருக்க? இப்ப சொல்லு, என்ன பண்ணிட்டு இருக்க? நீ தான் ஞாபகத்துக்கு வர. உன்னை பார்க்கணும் போலவே இருக்கு. இப்படி இருந்தா எப்படி செல்லும்? அதெல்லாம் எனக்கு தெரியாது. இங்க பாரு, நான் தோட்டத்துக்கு வரேன், நீயும் சீக்கிரம் வந்துரு. இப்பயே வா. மா வேணாமா ப்ளீஸ், நல்லா இருக்காது. நாளைக்கு மீட் பண்ணலாம், ஓகேவா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. வரேம்மா. அவ கையில போன் கிடைச்சா போதும், சாப்பாடு தூக்கம் எதுவும் வேண்டாம். இரு, அம்மா கூப்பிடுறாங்க. ஓகே, நான் அப்புறமா ஃபோன் பண்றேன். பை பை பை. எஸ், நந்து வந்துட்டா.
சரி இவங்க இருக்கா, ஃபோன் பண்ணலாம். ஹலோ, என்னடா இவ்ளோ ஃபாஸ்டா வந்து நிக்கிற? என்ன பத்தி தெரியல, ஜஸ்ட் ஸ்பீட். சரி வா போலாம். என்ன அவ்வளவு பயப்படுற? வேற பயப்படாம நம்ம பண்ற காரியம் நல்லாவா இருக்கு? யாராவது பார்த்தா ஒரு வழி பண்ணிடுவாங்க. அங்க பாரு அவங்க எவ்வளவு ஹாப்பியா காதலிக்கிறாங்கன்னு. அட ஏன்டா இப்படி பண்ற? நீ முன்னால போனா நான் பின்னால வாரேன், நீ முன்னால போனா நான் பின்னால வாரேன். ஏய் கணேஷ், பரவாயில்லடா, நீ பாட்டெல்லாம் ரொம்ப நல்லா நீ பாடுற. பக்கத்துல இருக்கல்ல, அவங்கள பாரு எவ்வளவு கியூட்டா இருக்காங்கன்னு. லவ் பேர்ட்ஸ் மாதிரி நாமளும் காதலிக்கலாம். அவங்க வேலையில அவங்க இருக்காங்க, நம்ம வேலையில நாம இருப்போம். என்னடா இருக்கலாம்? ஊங்கி அரைஞ்சனா பல்லெல்லாம் வெளிய வந்துரும். நீ எதுக்கு அவ்வளவு கோவப்படுற? அவங்கள பாரு எவ்வளவு ஹாப்பியா இருக்காங்கன்னு. டேய் மென்டல் பயலே, அவங்க காதலிக்கிறாங்கடா. அப்பவா நாமளும் காதலிக்கலாம், உனக்கு என்ன குறை? உன் கூட எனக்கு அவ்வளவு சீன்லாம் இல்ல, வேற யாராவது பாத்துக்கோ. சரி இப்ப நம்ம 2 பேரும் எப்படி? நீ உன் ஃப்ரெண்டுக்கு எப்படியோ, நான் என் ஃப்ரெண்டுக்கு அப்படி. அவ்வளவுதானா? ஓ அப்படின்னா நாம அவங்க 2 பேரையும் சேர்த்து வைக்கிற புரோக்கர்ஸ். கரெக்டா சொல்றேனா? அப்படிதான், புரிஞ்சதுல? கிளம்பு. என்ன அப்படி சாப்பிடுற மாதிரி பாக்குறேன்? நான் கனவுல கூட நினைக்கல நீ நானும் இப்படி மீட் பண்ணுவோன்னு. என்ன இப்படி பார்க்கும்போது உனக்கு என்ன தோணுது? உண்மையே சொல்லவா, உன் கண்ணுக்குள்ள கண்ணை வச்சு பார்க்கும்போது கண்ணுக்குள்ள கெளுத்தி வச்சிருக்கா சிரிக்கு. ஐயோ நான் எப்பவுமே உன் காதலுக்கு அடிமை. இந்த இதயம் எவ்வளவு தூரம் ஓடுன்னு தெரியாது, ஆனா என் இதயம் நிக்கிற கடைசி நிமிஷம் வரைக்கும் நான் உன்னை காதலிச்சுக்கிட்டே தான் இருப்பேன். நான் உன் கூடயே தான் இருப்பேன். ஐ லவ் யூ சிவா. I love you, Nandini. காதல் 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 பெண்ணே உன்னில் கொண்டேன் காதல் 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 பெண்ணே உன்னில் கொண்டேன் காதல் அழகா என்னில் நீயும் வந்தாய், எந்த நெஞ்சில் காதல் கொண்டாய், சுவாசம் போலே உள்ளே வாழ்கிறாய். காதல் 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 அன்பே உன்னில் கொண்டேன் காதல் வார்த்தை கேட்டேன் கவிதை தந்தாய், தூரல் கேட்டேன் மழையாய் வந்தாய், காதல் செய்து என்னை வெல்கிறாய். I like you சொன்னேன் நானே, I love you சொன்னேன் நானே. காதல் 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 பெண்ணே உன்னில் கொண்டேன் காதல் 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 பெண்ணே உன்னில் கொண்டேன் காதல். உன் பார்வை செல்லும் இடத்தில் உன் போலே சிரித்தே நிற்பேன், உனக்காக மலர்வேன் தினந்தானே. நீ செல்லும் பாதை எல்லாம் என் வீட்டை வந்து சேரும், உன்னை சுற்றும் பூமி நான் தானே. உந்தன் காதல் நான் அடைய என்னை நானே ரசிப்பேனே. ஓ பெண்ணே உன்னை பார்த்தேனே, உன்
உண்மை காதல் கொண்டேனே. யாரும் இல்லா தேசம் என்னை கொட்டிக் கொண்டு போவாயா? வானம் தாண்டும் பட்டம் போலே என்னோடு வருவாயா? I wanna kiss you, oh my baby. You are my heart in காதல் காரி. உலகத்தில் பெண்கள் 100, ஆனாலும் உன்னை மட்டும் என் நெஞ்சம் துரத்தி செல்லுமடி. கண்ணாலே மயக்கம் தந்தாய், உன்னை சுற்றும் மாயம் செய்தாய், நீ வந்தால் உள்ளம் துள்ளுமடா. உயிரை கொண்டு தானே பெண்ணே உந்தன் துருவம் செய்தேனே. காதலின் அழகால் நானாகி உன்னை வந்து சேர்வேனே. தீராமல் போனால் பல ஜென்மம் எடுப்பேனே. உன்னோடு சேரும் வரம் கேட்டு வருவேனே. I wanna kiss you, oh my baby. You are my heart in காதல் காரி. அதை என்ன கேக்குறீங்க? உங்க மச்சினிச்சு கூட அப்படி சுத்திக்கிட்டு இருக்கான். அன்னைக்கு நாங்க அவங்கள சினிமா தியேட்டர்ல கூட பார்த்தோம். இப்படி பண்ணா உன் மச்சினிச்சு உனக்கு கிடைச்ச மாதிரி தான் போ. அங்க பாரு, ஹீரோவும் அவன் ஃப்ரெண்டும் வந்துட்டாங்க. அண்ணா ஒரு இஞ்சி டீ. பாத்தியா, நான் தான் சொன்னேன்ல. டார்லிங். டார்லிங்கா? உன்னை பத்தி தான் எப்பவுமே யோசிச்சுட்டு இருக்கமா. நிஜமா உன் காதல நான் பைத்தியமாயிட்டேன். ஐ மிஸ் யூ டார்லிங். பாரு, கேட்டியா? மிஸ் யூ டார்லிங். கண்டிப்பா உன் மச்சினிச்சு கூட தான் பேசிட்டு இருப்பான். யாரா இவன் எப்படி பாத்துட்டு இருக்கான்? தெரியல. என்னடா பாத்துட்டு இருக்க? காமெடி பீஸா இருக்கு. இங்க வா. உன் பேர் என்னடா? திருப்பதி. எங்க இருக்க? திருப்பதி. எங்க வேலை செய்யற? திருப்பதி. என்னடா இது கேட்டா திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருக்கான். எங்க போயிட்டு இருக்க? திருப்பதி. என்னடா இது கேட்டா திருப்பதி திருப்பதின்ற? ஓங்கி ஒன்னு விட்டனா மூஞ்சி முகம் எல்லாம் உடைஞ்சிடும். டேய், மூயிர எடுத்துட்டு இருக்கான். அண்ணா இருங்க. இவன் பக்கத்து ஒரு பைத்தியம். இங்க பாரு, நீ போ திருப்பதி. டேய் கணேஷ், இங்க வாடா. அவன் இவ்வளவு நேரம் யார்கிட்ட பேசிட்டு இருக்கான்? அவன் யார்கிட்ட பேசுறான்னு எனக்கு எப்படி தெரியும்? டேய், பாத்துட்டு தான் இருக்கேன். 2 பேரும் நல்லா அப்சர்வ் பண்ணிட்டு தான் இருக்கேன். அண்ணா நீங்க அப்சர்வ் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா மாங்காய் ஒருக்கா கூட போடுங்க. எனக்கு என்ன, அவன் போனு அவன் இஷ்டம். அத போயிட்டு ஏன் கிட்ட அப்புறம்? டேய் சிவா, இங்க வா. இவன் எதுக்கு கூப்பிடுறான் என்ன? சொல்லுங்க. இவ்வளவு நேரம் யார்கிட்ட போன்ல பேசிட்டு இருக்க? உங்களுக்கு எதுக்குங்க? என் போனு என் இஷ்டம். நான் யார்கிட்ட வேணாலும் பேசுவேன், எவ்வளவு நேரம் வேணாலும் பேசுவேன். நடுவுல உங்களுக்கு என்னங்க பிரச்சனை? டேய், ஓவரா பேசிட்டு இருக்க. ஹலோ டார்லிங். என்ன டார்லிங்கா? நிஜமாதான் உன் காதல்ல பைத்தியம் ஆயிட்டமா நானு. பேசுடா பேசு, உனக்கு இருக்குடா. சிவா. சொல்லுங்கப்பா. அந்த ராமராஜ அங்கிள் நமக்கு காசு கொடுக்கணும். இன்னைக்கு தரேன்னு சொன்னாரு. போய் வாங்கிட்டு வந்துரு. ஓகே. நான் ஒரு வேலையா வெளியே போயிட்டு இருக்கேன். சரிப்பா. எஸ், நம்ம டார்லிங்க்கு போனை போடுவோம். ஏய் சிங்கப்பண்ணே, என்னம்மா பண்ணிட்டு இருக்க? டிவி பார்த்துட்டு இருக்கேன். என்னன்னு சொல்லு. ஒண்ணும் இல்ல, உன் வீட்டுக்கு வரேன். உன்னை பார்க்கணும் போல இருக்கு. உனக்கு அவ்வளவு சீன் இல்ல. நீ போனை வை. 2 நிமிஷத்துல உன் வீட்டுக்கு வரேன். நீ வேணா பாரு. ஹாய் செல்லோ. சரி சரி, கண்டிப்பா ஞாயிற்றுக்கிழமை சந்திக்கலாம். வச்சுட்டுமா? ஹாய் அங்கிள். என்ன சிவா, இந்த பக்கம்? அப்பதான் அனுப்புனார் அங்கிள். பண விஷயமா தானே? ஓகே. ஆமா அங்கிள். இதோ வந்துடுறேன். நீ என்னடா பண்றீங்க? இந்தப்பா. தேங்க் யூ. அப்போ கேட்டதா சொல்லு. வரேன் அங்கிள். பை. அந்த சிவா நம்ம நந்தினி கூட ரொம்ப க்ளோஸா பழகிட்டு இருக்கான். எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு மாமா. வாய முடுற முட்டா பயல.
2 பேரும் சின்ன வயசுல இருந்து ஒரே ஸ்கூல்ல ஒரே காலேஜ்ல சேர்ந்து படிச்சுட்டு இருக்காங்க. அப்ப இந்த ஃப்ரெண்ட்ஷிப் கூட இருக்காதா? தேவையில்லாம என் பொண்ணு மேல சந்தேகப்படாது. இந்த பையன் கூட ரொம்ப நல்ல பையன்டா. உன்ன மாதிரி பொறிக்க பையன் இல்ல. அது இல்ல மாமா, நான் சொல்றது நீ ஒன்னும் சொல்ல தேவையில்ல. வெளியே நிறைய வேலை இருக்கு, நீ வா. போன் எடுக்காம இருக்கான். இரு ஒண்ணு வச்சுக்கிறேன். ஹலோ. டேய் போக்கிரி ராஜா, ஏன்டா போன் எடுக்க மாட்டேங்கிற? இருந்தாலும் என்ன சடனா வீட்டுக்கு வந்து அப்படி பண்ணிட்டு? உனக்கு எவ்வளவு தைரியம்? உனக்கு பயமே இல்லையா? அடேங்கப்பா, நான் மட்டும் பயங்கரமா பயந்துட்டேன் தெரியுமா? கையும் காலும் ஓடவே இல்லை, பயத்துல செத்தே போயிட்டேன். அப்படியா? இதுக்கே பயந்தா எப்படிமா? ஆமா, நீ தான் சிங்க பெண்ணாச்சே, பெண் சிங்கம். பயந்தா எப்படி? விளையாட்டெல்லாம் போதும், நிறுத்திக்கோ. அந்த நேரத்துல எங்க அப்பா பாத்திருந்தாருன்னு வை, உன் கதை அவ்வளவுதான். என்ன இருக்கும்? நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் ஆயிருக்கும், அவ்வளவுதான். பண்ணுவாரு பண்ணுவாரு, 2 பேரோட தோலை உரிச்சு. அப்பா எப்படி சிரிக்கிறா பாரு. என்ன சிரிச்சே சாவடிச்சிருவா போல இருக்கேடா ஆண்டவா. அது சரி, என்ன பண்ணிட்டு இருக்க? நீ தூரமா இருந்து இப்படி போன்ல பேசிட்டு இருந்தா கூட உன் காதல் என்ன காலி பண்ணிடுதுமா. ஐ மிஸ் யூ டியர். கொஞ்சம் பொறுமையா பேசுறியா? எதுக்கு அவ்வளவு கத்துற? யாராவது கேட்டு போறாங்க. சரி, கேட்டா கேட்கட்டும். எனக்கு என்ன பயமா? கொஞ்சம் கூட பயம் இல்லாம போயிடுச்சு. உனக்கு புத்தி கேட்டு போச்சா என்ன? என்ன பைத்தியக்காரனா ஆக்குனதே நீதான். டேய் போக்கிரி ராஜா, எனக்கு உடனே உன்னை பார்க்கணும்னு தோணுது. அப்படின்னா உடனே வர வாசல்ல டக்குன்னு சொன்னா இப்பவே வந்துருவேன். அவ்வளோ சீனே இல்ல. நான் சந்தோஷமான விஷயம் சொல்லவா? சொல்லு சீக்கிரம். நாங்க சிட்டில இருந்து சீதாராமபுரத்துக்கு ஷிஃப்ட் ஆயிட்டோம் தெரியுமா? அப்பா எவ்வளவு சூப்பர் விஷயம் சொல்லிருக்க நீ. இரு, நான் இப்பவே வந்துடுறேன். அவ்வளோ அவசரம் தேவையில்ல, நான் சொல்றத கேளு. இன்னைக்கு ராமர் கோவில்ல ஹரியோட கதை சொல்றாங்க. நீ அங்க வந்து நம்ம அங்க சந்திக்கலாம். ஓகே? ஓகே, பை. எங்க அவன் இன்னும் வரல போல இருக்கே. என்னடா நான் இங்க இருக்கும்போது வேற எங்கேயோ பாத்துட்டு இருக்க? வேணாண்டி, யாராவது பாத்திர போறாங்க. எனக்கு ரொம்பவே பயமா இருக்கு. சரி, நம்ம போலாம் வா. பயமா இருக்கா? என்னமோ பெரிய இவனாட்டு கோவில்ல நிறைய சேவெல்லாம் செஞ்ச, இப்ப எதுக்கு நான் இவ்வளவு பயப்படுற? வேணாம் அந்து, எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்கு. ஹே, ஒன்னும் பயப்பட தேவையில்ல. இங்க யாரும் பார்க்க மாட்டாங்க. நல்லா இருக்கா? பயம் போயிடுச்சா? என் நெஞ்சில கை வச்சு பாரு எவ்வளவு வேகமா துடிக்குதுன்னு. எனக்கு கூட. இப்ப என்ன பண்றது? நம்ம 2 பேரும் ஓடி போலாமா? கூலா இரு, டென்ஷன் ஆகாத. எப்படி கூலா இருக்க முடியும்? கை கால்லாம் உதிருது. யாராவது வந்துட்டாங்கன்னா? யாரும் வர மாட்டாங்க. வாடி. அப்பா, அப்பா, அங்கிள் ஒரு நிமிஷம். இது எல்லாத்துக்கும் காரணம் நீதான்டா. இடியட். அப்பா, அப்பா விடுங்க ப்ளீஸ். அப்பா. நல்லா மாட்டிக்கிட்டோம்டா. சரி வா, வீட்டுக்கு போலாம். ஏய் நரசிம்மராஜா, வெளியே வா. யாரா யாரா அது? ஏய் நரசிம்மா, உன் மகனை ஒழுங்கா பாத்துக்கோ, இல்லன்னா அவ்வளவுதான் சொல்லிட்டேன். என்னாச்சுரா? என்னாச்சு? அங்கிள் அது கழுதா, உனக்கு எதுக்குடா இந்த வேலை? ஐயோ என்னங்க, நீ உள்ள வாப்பா. போடா உள்ள போடா. என்னங்க, போ உள்ள.
தானே? இவன் நம்ம குடும்பத்துல வந்து தப்பா பிறந்திருக்கா. ஊருக்குள்ள தலை நிமிர்ந்து நடக்க முடியல. இங்க பாரு, நீ கோவப்படாத, பொறுமையா இரு. என்னம்மா பாத்துக்கிட்டு இருக்க? பாப்பாவை உள்ள கூட்டு போ. போ. இங்க பாரு, டென்ஷன் ஆகாத, உட்காரு. நான் சொல்றது கேளு, உட்காருப்பா. வா. என் மானம் மொத்தமும் போச்சு. இங்க பாரு, கோவப்படாதப்பா. நடந்தது நடந்துருச்சு. கொஞ்சம் பொறுமையா இரு. என்ன பொறுமையா இருக்கிறது? எங்க மானமே போச்சு. அப்படி என்னையா மானம் போச்சு? நான் தெரியாம தான் கேக்குறேன். இங்க பாரு, வயசு பசங்க தெரிஞ்சோ தெரியாமலோ தப்பு பண்ணுவாங்க. நான் எப்ப இருந்தோ சொல்லிட்டு இருக்கேன். மாமா என் பேச்சு கேட்டாரா? என் பொண்ணு தங்கம், என் பொண்ணு தங்கம்னு சொன்னாரு. இப்போ என்ன ஆயிருக்கு? நீ கொஞ்சம் அமைதியா இருப்பா. என்ன அமைதியா இருக்கிறது? இந்த விஷயம் ஊர்ல யாருக்கும் தெரியாது. இங்க பாரு, காதும் காது வச்ச மாதிரி இந்த விஷயத்தை மூடி மறைச்சிட்டோம்னா அது உனக்கும் நல்லது, உன் குடும்பத்துக்கு நல்லது. என்ன நான் சொல்றது சரியா? அப்படின்னா கையில வலையில மாட்டிக்கிட்டு பேசாம வீட்டுல இருக்க சொல்றீங்களா? சின்ன தம்பி, கோவப்படாதயா, கொஞ்சம் பொறுமையா இரு. நீங்க சும்மா இருங்க பெரியவரே. மாமா, நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க, அந்த சிவாவை நான் பாத்துக்கிறேன். இங்க பாரியா, அவங்களும் சாதாரணமான ஆளுங்க ஒண்ணு இல்ல. எங்களை வர என்னென்ன செய்ய சொல்றீங்க? இத பத்தி பேசாம சும்மா விட்டுற சொல்றீங்களா? அப்படின்னு யாருப்பா சொன்னாங்க? மறுபடியும் நம்ம பொண்ணு பக்கம் வரக்கூடாதுன்னு அவரோட அப்பாவுக்கும் பையனுக்கும் வார்னிங் கொடுத்துருவோம். அவ்வளவுதான், முடிஞ்சது. அட, சிம்பிளா முடிய வேண்டிய விஷயத்தை எதுக்காக சீரியஸ் ஆக்கணும்? இதுவும் சரிதான். அவங்கள வர சொல்லுங்க, பேசி பார்க்கலாம். சரிப்பா. ஆமா, எங்க வர சொல்லட்டும்? தோட்டத்துக்கு வர சொல்லுங்க. ஏன்னா அங்கதான் யாருக்கும் தெரியாது. ஆமா, சரியா சொன்ன. இப்பவே போன் பண்ணி பேசுறேன். வாங்கன்னு கூப்பிடுறேன். ஹலோ, நான் தான் பேசுறேன். இப்படி ஒரு காரியத்தை செய்ய உனக்கு வெக்கமா இல்லடா? தம்பி, பொறுமையா இரு. என்னது இப்படி கோவப்பட்ட வேலை நடக்குமா சொல்லு? இதுக்கு மேல என்ன பொறுமையா இருக்கிறது? இவன் செஞ்ச காரியத்துக்கு வெட்டி போலி போட்டிருக்கணும். இருந்தாலும் இவனை சொல்லி என்ன பிரயோஜனம்? ஏதோ இந்த பெரிய மனுஷன் சொல்லணும். பையனுக்கு ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்த்து காத்துல தெரிய விட்டுட்டாரு. இங்க பாருங்க, பார்த்து மரியாதையா பேசுங்க. விட்டா ரொம்ப தான் ஓவரா போறீங்க. என் பையனை நான் காத்துல விட்டுருந்தா அப்ப உங்க மகளை எதுக்கு அடக்க உடக்கமா வளர்க்கல? பொட்ட பொண்ண அடக்க உடக்கமா வளர்க்கணும் தெரியாது? பேசினா என்ன வேணாலும் பேசலாம். இங்க பாருங்க, பார்த்து பேசுங்க. நீங்க பாட்டு பேசிட்டே போறீங்க. நாங்க யாரும், எங்க குடும்பம் என்னன்னு. உங்க குடும்பத்தை பத்தி எல்லாருக்குமே தெரியும். பேசாம உட்காருங்க. என்ன பேசுறீங்க? நீங்க தோத்த தலைவர், எங்க அண்ணன் ஜெயிச்ச தலைவர். நீங்க எப்ப எங்களுக்கு சமமாக முடியாது. பேசாம உட்காருங்க. ரொம்ப பேசுறீங்க சந்திரசேகர். 15 வருஷமா நாங்க தான் பதவியில இருக்கிறோம்ன்றத மறந்துடாதீங்க. இருந்தாலும் 10 ஓட்டுல கெஞ்சி கூத்தாடி கஷ்டப்பட்டு ஜெயிச்சிருக்கீங்க. அதுக்காக ரொம்பவும் குதிக்காதீங்க. மக்கள் கிட்ட மதிப்பு உங்களோட எங்களுக்கு தான் அதிகமா இருக்கு. அதை தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்க. நரசிம்மராஜ், கொஞ்சம் அடக்கி வாசி. இந்த கிராமத்துல பாட்ட முப்பாட்டம் காலத்துல இருந்து ஜமீன்தாரா இருந்தோம், இருந்துகிட்டு இருக்கோம். எங்க கையில அதிகாரமும் இருக்கு, ஆட்சியும் இருக்கு. சரித்திரத்தை பத்தி பேசிக்கிட்டே போனா என் எதிரில நீ எல்லாம் ஒண்ணுமே இல்ல. இத பாரு, வாய மூடிக்கிட்டு உன் பையன் பண்ண கேவலமான வேலைக்கு என்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு போயிட்டாரு. சரிதான். இதுக்கு முன்னாடி எங்க தாத்தா வெள்ள குதிரை ஏறினார்னு பீத்திக்கிறதெல்லாம் நிறுத்துங்க. ஒரு பொண்ணை அடக்கி வளர்க்க தெரியாதவங்க குடும்பத்தை பத்தி பேசுறீங்க. இன்னொரு வார்த்தை பேச. பொறுமையா இருங்கய்யா, நான் தான் இருக்கேன்ல. நீங்க தேவையில்லாம கோவப்படுறீங்க. அமைதியா இருங்க, நான் பாத்துக்கிறேன். ஐயா, நீங்க உட்காருங்கய்யா. பிரச்சனை தீர்க்க தானே நான் வந்திருக்கேன். புரிஞ்சுக்கிட்டீங்களா? தம்பி, நீங்களும் உட்காருங்கய்யா. எல்லாத்தையும் பேசி தீர்த்துக்கலாம். பொறுமையா இருங்க. பாருங்க, உங்க 2 பேருக்கு சொல்றேன். ஒருத்தர் மேல ஒருத்தர் கோவப்பட்டுக்கிட்டு இப்படி சண்டை போட்டுக்கிட்டா நல்லா இருக்கும் சொல்லுங்க? அது மரியாதையா இருக்குமா? நம்ம ஊர் மாடல்ல போகும். நான் சொல்றது கேளுங்க. நீங்க 2 பேரும் நம்ம ஊரோட 2 கண்ணு மாதிரி. நீங்க இப்படி சண்டை போட்டுக்கிட்டா உங்க மான மரியாதை எல்லாம் போயிடும். ஊர் மானம் காத்துல பறந்துடும். ஏதோ சின்ன பசங்க தெரியாம ஏதோ பண்ணிட்டாங்க. லவ்வுக்கு விடு காதல்ல விழுந்துட்டாங்க. விட்டு தள்ளுங்க. எதுக்கு பிரச்சனை? சரி, இப்ப என்ன பண்ண சொல்றீங்க? இனிமே பண்றதுக்கு என்ன இருக்கு? நீங்க பாருங்க, நல்லா கேட்டுக்குங்க. இன்னொரு வாட்டி உங்க பையன் எங்க பொண்ணை பார்த்தானா அது நல்லா இருக்காது. என் பையனுக்கு வேற வேலையே இல்ல பாருங்க. தெரியாம கேக்குறேன். என் மகனுக்கு என்ன குறை? உங்க பொண்ணு தான் கேக்குது. அவனுக்கு ஒரு சிட்டிக்கு போட்டா கோடி கணக்கில் பொண்ணுங்க கியூல வந்து நிப்பாங்க. எங்களுக்கு மட்டும் என்னையா குறை? பாத்தீங்களா பாத்தீங்களா? பாருங்க, கொஞ்சம் பொறுமையா இருக்கியா. நான் தான் பேசிக்கிட்டு இருக்கல. நீங்க எதுக்கு தேவையில்லாம டென்ஷன் ஆகுறீங்க? உட்காருங்க. இப்ப சொல்றேன் கேளுங்க.
கனவுல கூட எங்க மகன் உங்க பொண்ணு கிட்ட வரவே மாட்டான். இதுதான் என் வாக்கு. என் வாக்கு தான் என் மகனோட வாக்கம். போய் உங்க மகளை பாத்துக்குங்க. நீ பாத்துக்கியா? மறுபடியும் ஆரம்பிச்சிட்டீங்களா? சொல்றேன் இல்லையா, கொஞ்சம் பொறுமையா இருக்கியா. போய் உட்காருங்க. ஏன் தேவையில்லாம பேசுறீங்க? உட்காருங்கயா. போங்க, உட்காருங்க. உட்கார்ந்து இருக்கட்டும், சொல்லு. சொல்றேன் கேட்டுக்க. ஒண்ணு இல்ல, நான் இப்பதானே சொன்னேன், மறுபடியும் உங்க பையன் எங்க பொண்ணு பின்னாடி சுத்த கூடாது. மறுபடியும் காதல் கத்திரிக்கான்னு சொன்ன மரியாதை கெட்டு போயிடும். இப்பவே சொல்றேன், உங்க பையனை கூட்டு போயிடுங்க. ஓ வாடா சிவா. டேய் சிவா, ஜாக்கிரதையாயிரு. பாரியா, உங்க அப்பன் பேச்ச காப்பாத்தணும். என்ன அது? அவன் என்ன அப்படி முறைச்சு பாக்குறான்? தீர்காயுஷ்மான் பவா, தீர்க்க சுமங்கலி பவா, சர்வாபிஷித்திரஸ்து. அம்மா, பொண்ணு கூட்டிட்டு வாங்க. சரிங்க. மனோ ரஞ்சிதாமல சித்திரஸ்து. அழாதம்மா, என் தங்கம் இல்ல, உன் தலையெழுத்துல என்ன எழுதியிருக்கோ அப்படிதான் நடக்கும். கணபதியம் பவாமஹே கவிம் கவீனாம் பவமஸ்திரவஸ்திரமம் ஏஷ்டராஜம் பிரம்மணா பிரம்மணஸ்பதியாய சின்னோதவிச்சேத சாதனம். ஓம் ஸ்ரீ மகாகணாதிபதியே நமஹ. ஐயா, தாம்பூலத்தை மாத்திக்குங்க. தீர்வசஸ்வ ஆயுஷ்யே ஆரோக்கியே மாவிதா சோபமானம் மகீயதே. தானியம் தனம் வசும் பகவத்ரலாபம் சதசம் பட்டரம் தீர்க்கமாயுः சதமானம் பவதி ததா யத் புருஷः சதேந்திரியே ஆயுஷ்யேந்திரியே பிரதிதிஷ்டதி. லக்ஷ்மி, சிவா எங்க? தெரியலங்க, காலையில இருந்து மாடியில தான் உட்கார்ந்துட்டு இருக்கான். எவ்வளவு சொன்னாலும் வர மாட்டேங்கிறா. அப்படியா? ஆ. இரு, நான் போய் கூட்டிட்டு வரேன். சிவா, என்னடா ஆச்சு? தனிமையில நின்னுட்டு இருக்க. அந்த பொண்ணை நினைச்சு கவலைப்படுறியா? கவலைப்படாதப்பா. உனக்கு என்ன குறை? ஒரே ஒரு மக, தகுதி, பணம், நமக்கு புகழ்லையும் குறைச்சல் இல்ல. உனக்கு அவளை விட நல்ல பொண்ணு பேரழகியே கிடைப்பா. வா வாடா வா. லக்ஷ்மி, சிவாக்கு டிஃபன் வை. உட்காருப்பா. பாருப்பா, நீ ஒன்னும் கவலைப்படாத. நீ ஆம்பளடா, அந்த பொண்ணுக்காக மனசு கெடுத்துக்காத. அப்பாக்கு வேலை இருக்கு, நான் வெளியே போயிட்டு வந்துடுறேன். நீ நல்லா திருப்தியா சாப்பிட்டுட்டு எதை பத்தி யோசிக்காம நல்லா ரெஸ்ட் எடு. சரியா? நான் வரட்டுமா? பத்ரம். கங்க்ராட்ஸ்ண்ணே, உங்க மச்சினிச்சு கூட கல்யாணம் ஃபிக்ஸ் ஆனது. இந்த சந்தோஷமான நேரத்துல விருந்து இல்லையாண்ணே? வெறும் விருந்து இல்லடா, நீங்க யாரும் வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத அளவுக்கு தம்பரியான அளவுக்கு விருந்து இருக்கும், புரியுதா? ஆனா அதுக்கு முன்னாடி இன்னைக்கு நல்ல ஐட்டம்ஸ் அவங்களோட டான்ஸ் ஒன்று ரெடி பண்ணி வேற எங்கடா? இன்னையோட நம்ம ஊர்ல சொல்லிட்டு இருக்கிற சீதாராம ஹரி கதெல்லாம்
முடிய போகுதுல்ல அதே ஸ்டேஜ்ல நம்ம சொப்னாவோட சூப்பரான டான்ஸ் இருக்குடா. என்ன ஓகே ஏ கணேஷா, இந்த டான்ஸ் ப்ரோக்ராமுக்கு நீயும் உன் ஹீரோவும் கண்டிப்பா வந்துருங்க. ஓஹோ அப்படியா? படம் நல்லா இருக்குல்ல? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆமா, எனக்கு கூட பிடிச்சிருந்தது. முக்கியமா அந்த டயலாக்ஸ் இருக்குல்ல, அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. ஆமா, எங்க நீ ஒரு தடவை டயலாக்ஸ் நான் அசராதவன். ஹே, பானிபூரி சாப்பிடலாமா? வேணுமா? சரி, இங்க இரு, நான் வாங்கிட்டு வரேன். ப்ரோ, ஒரு பிளேட் பானிபூரி கொடுங்க. ஹலோ ஹீரோ, உனக்காக எங்கெல்லாம் சுத்துறது? யாருமா நீ? நான் யாரா? அதுக்குள்ள என்ன மறந்துட்டியா நீ? என்ன காதலிக்கிறேன்னு சொல்லி என் கூட ஊரெல்லாம் சுத்தி இப்ப என்ன ஏமாத்த பாக்குறியா நீ? என்னம்மா லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்க? மண்டை கழுவி போச்சா என்ன? என்னது லூசா? அங்க பாரு, அங்க சூப்பரா ஊத்தி பாத்துட்டு இருக்கா பாத்தியா? அது என் கேர்ள் ஃப்ரெண்டு. ஓஹோ, அவளை நீ செட் பண்ணதுனால என்ன நீ மொத்தமா மறந்துட்டியா? ஏய், யாரே நீ? இங்க பாருமா, உனக்கு முன்னாடி என்னதான் அவர் காதலிச்சாரு. அப்படியா? ஆமா, இருந்தாலும் பரவாயில்ல, நல்லா இருக்கல, ரெண்டு பேரும் ஷேர் பண்ணிக்கலாம். என்னடி பேசுற நீ? அவன் என்னோட புருஷன், ஏன் ப்ராப்பர்ட்டி. இன்னொரு தடவை இப்படி பண்ண கண்ணு ரெண்டு செவந்திரம் பாத்துக்கோ. இங்க பாருமா, நீ என்ன அடிச்சாலும் திட்டினாலும் இவன் எனக்கு வேணும். வா போலாம். ஏய் வேணா வேணா, ஏய் அடிக்காத, சொன்னா கேளு. வெயிட் 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 வெயிட், இது பிராங்க் வீடியோ. அங்க பாருங்க கேமரா. இது பிராங்கா? பிராங்க் என்னடி பிராங்க்? என் கூட விளையாடுன அவ்வளவுதான் பாத்துக்கோ. முதல்ல இங்க இருந்து போ. யப்பா, இவளோட காதலும் விட்டா கொன்னுடுவா போல இருக்கு. நீ எதுக்கு இப்ப சிரிச்சிட்டு இருக்க? சிரிக்காம என்ன பண்றது? அவ பிராங்க்னு சொன்னதுக்கு அப்புறம் கூட போட்டு பொளந்துட்டியா அவள? பிராங்கோ என்னவோ, உன்னை யாராவது தொட்டா என்னால தாங்க முடியுமா? ஒருவேளை நிஜமாவே நான் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டா நீ என்ன பண்ணுவ? அவ தொண்டைக்குள்ள விஷத்தை ஊத்தி கொன்னுட்டு உன் காலரை பிடிச்சு இழுத்துட்டு வந்து உன்னை கட்டிப்பேன். பெண் சிங்கம் என்ன தெரியும்ல? அந்த பொண்ணை கொல்லுவ, என்ன நீ ஒண்ணும் பண்ண மாட்டியா? நீ என்னோட உயிர்ரா. உயிரை காப்பாத்திக்குவாங்களே தவிர யாராவது கொல்லுவாங்களா? நீ என்ன விட்டுட்டு வேற எங்க போற சொல்லு? நீ ஏன் ஐட்டம். அது சரி, என்ன இன்னொரு தடவை ஐட்டம் கிட்ட எல்லாம் சொல்லிட்டு இருக்காது, சரியா? சரி, சொல்லல. சரி, கீஸ் கொடு. வாட்? ஐ அம் ஆஸ்கிங் கீஸ். நான் கேட்டது கிஸ் இல்ல, கீஸ். சீட்டிங். ஏய், எதுக்கு என்னையே பார்த்துட்டு இருக்க? உனக்கு ஒரு விஷயம் சொல்லவா? வாழ்க்கை ஃபுல்லா இப்படி பார்த்துக்கிட்டே வாழ்க்கை. அப்படியா? ஸ்வீட் போக்கிரி ராஜா. டேய் மச்சான், நீ இங்க இருக்கியா? டேய் கவலைப்படாத சிவா. கவலைப்படாம என்னடா பண்றது? சின்ன வயசுல இருந்து நான் அழுததே கிடையாதுடா. ஆனா என்னோட நந்துக்காக அழுறது மட்டும் இல்லடா, செத்து போயிடலாம் போல இருக்கு மச்சான். என் நந்து எனக்கு வேணும்டா, எனக்கு வேணும்டா. ஒன்னும் ஆகாது மச்சான். டேய் சிவா, நீ அழாத மச்சான். நீ அழுத எனக்கு அழ வருதுடா. அழாத மச்சான். நான் உயிருக்கு உயிரா காதலிச்ச என் நந்து என் கண்ணு முன்னாடியே வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்க போறாடா. அழாம என்னடா பண்ண சொல்ற? ஒவ்வொருத்தரும் தான் காதல வானத்தோடையும் கடலோடையும் கம்பேர் பண்ணும்போது நான் என்னமோ நினைச்சேன்டா. என் நந்து என்னை விட்டு விலகி இருக்கும் போதுதான் என் காதலோட அருமையை எனக்கு புரியுதுடா மச்சான். என் நந்து எனக்கு வேணுடா மச்சான். உன் நந்து கிடைக்கிற பிளான் என் கிட்ட இருக்குடா. என்ன மச்சான்? சீக்கிரம் சொல்ற மச்சான். என் நந்துக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன்டா. ஸ்ரீ வெங்கட்ரமண கோவிந்தா ஹரி. பக்தர்களே, அந்த மாதிரி தான் சீதாராமர் கல்யாணம் நடந்தது. எல்லாரும் ஒருவாட்டி சத்தமா சொல்லுங்க, ஸ்ரீ வெங்கட்ரமண கோவிந்தா ஹரி. பக்தர்களே, இன்னியோட சீதாராம கல்யாணம் முடிஞ்சது. சுபவஸ்து. ஸ்ரீமத் ரமாரமண கோவிந்தோ ஹரி.
தலைவர் ஐயா, உங்க தயவால நீங்க செஞ்ச நன்மைக்கு எங்க பயிர் நல்லா விளைஞ்சிருக்கியா. அதுல வந்த காசை வச்சு என் மகளோட கல்யாணத்தை நல்லா நடத்தின. நீங்க இந்த சீதாராமபுரத்துக்கு தெய்வங்கய்யா. ஐயா, நீங்க நல்லா இருக்கணும். ஐயா, நம்ம ஊருக்கு வந்து எங்க ஏழைங்களோட வாழ்க்கையை சரி பண்ணீங்க. கொடுத்த வாக்குப்படி ஒவ்வொரு ஏரியாவுக்கும் குடிநீர் பிளான்ட் போட்டு எங்க தண்ணி பிரச்சனையெல்லாம் தீர்த்துட்டீங்க. நீங்க நல்லா இருக்கணும் ஐயா. ஐயா, நீங்க வந்ததுக்கு அப்புறம் இந்த ஊரோட பண்டிகையை ரொம்ப நல்லா நடத்திருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஐயா. நீங்க நிஜமாலே ஸ்ரீராமச்சந்திரன் மாதிரி ஒரு பெரிய கடவுள் ஐயா. மாமா, நந்தினி அவன் கூட ராத்திரி ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. நீங்க போயிட்டு வாங்க. சரிங்க, வாங்க 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 வாங்க. நல்லபடியா போயிட்டு வாங்க. நீ சொல்றது உண்மையாடா? ஆமா மாமா. அடே பூபதி, ஊர் எல்லையை தாண்டறதுக்குள்ள என் மக என் வீட்டுல இருக்கணும். தேவை ஏற்பட்ட அவனை கொன்னுட்டாவது அவளை இங்க கூட்டிட்டு வாடா. போடா. ஏய், குடிங்கடா. சீக்கிரம் வாங்கடா. இதான் சாமி நடந்துச்சு. நீங்க தெய்வத்தோட வடிவம். நீங்க தான் எங்களை காப்பாத்தணும் சாமி. கண்டிப்பாப்பா. ஆயுஷ்மான் பவ. சின்னதுரை, இவங்களை நம்ம கூடாரத்துக்கு கூட்டிட்டு போய் தங்கறதுக்கான ஏற்பாடுகளை செஞ்சு கொடு. போங்க. சரிங்க சாமி, வாங்க. கடவுளுடைய வாங்க. ஆசீர்வாதம் உங்களுக்கு எப்பவும் உண்டு. துரை, ஓ துரை, கொஞ்சம் வெளியே வாங்க துரை. வராங்களா? இதோ வந்துட்டாங்க. வாங்க வாங்க. வா. எல்லாம் நல்லா இருக்குல்ல? அப்புறம் இது என் ஆளு, என் பொஞ்சாதி. உங்களுக்கு எது வேணும்னாலும் வெக்கப்படாம இவகிட்ட கேளுங்க. ஐயா, இவங்களோட ஜோடி பார்த்தா ரொம்ப நல்லா இருக்கு. பாக்குறதுக்கு ரெண்டு பேரும் ரொம்ப அழகா இருக்காங்க. ஆமா, நம்மள மாதிரி. இந்தாங்க, சாப்பாடு வாங்கிக்கோங்க. சாப்பிடுங்க. மீன் குழம்பு நல்லா இருக்கும். என்ன உங்க சந்தேகம் எனக்கு புரியுது துரை. நாங்க காட்டுவாசிங்க துரை. நம்பினீங்கன்னா ஒரு தாய் மாதிரி வயிற்றுக்குள்ள வச்சு பாதுகாப்போம் துரை. நீங்க தைரியமா சாப்பிடுங்க. நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க. சந்தோஷமா இருங்க. அப்புறம் நீ என் கூட வா. அப்படியே நம்ம ரெண்டு பேரும் விளையாடலாம். வா வா வா. ஆஹா, இந்த பௌர்ணமி சந்திரன் வெள்ளையா எவ்வளவு அழகா இருக்காருல்ல?
வாவ், லவ்லி மூன்ல. என்ன அப்படி பாக்குற? அந்த சந்திரனை விட இந்த சந்திரன் தான் ரொம்ப அழகா இருக்காரு. கடிச்சு சாப்பிட்டுருவோம் போல இருக்கு. ஏ ஐட்டம், எனக்கு ஒரு கிஸ் தரியா? மெதுவா பேசு, யாராவது பார்க்க போறாங்க. பார்த்து பார்க்கட்டும், எனக்கு என்ன பயம் நினைச்சியா? அவங்க எல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. நீ வாடா. அம்மா, தாயே, உங்க ஆசீர்வாதத்துக்காக வந்த இந்த ஜோடிய நல்லபடியா பாத்துக்கம்மா. இப்ப நீங்க 2 பேரும் மாலையை மாத்திக்கிட்டு அம்மன் கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கங்க. தீர்காயுஷ்மான் பவ, ஆயுர் ஆரோக்கிய ஐஸ்வர்ய பிராப்திரஸ்து. பல்லாண்டு நல்லபடியா வாழ. எங்க கல்யாணத்துக்கு ஊர்ல இருக்க எல்லாரும் கொண்டாடுங்க. கண்டிப்பா தரேன். இனிமே நீங்க 2 பேரும் எங்க கூடாரத்துக்கு சொந்தமானவங்க. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு உங்க 2 பேருக்கு முதல் இரவு. அந்த ஏற்பாடு கூட நல்லா பண்ணி பெரிய பண்டிகை மாதிரி கொண்டாட போறோம் தர. சாமந்தி பூத்தாச்சு, பொன்னார பொழுதாச்சு, போத காத்து ஒரசி போகும் நேரம். இன்பராகம் பாடும் அந்த குயிலும் இங்கு வந்தாச்சு. பொழிக்குவோம் வெல வரவும் இங்க தேனாச்சு. ஒரு சீத்தி சம்பந்தல் ஏனோ இப்போ சகப்பாச்சு. திரிஞ்ச பல போல பொண்ணு மனசு நூலாச்சு. சாமந்தி பூத்தாச்சு, பொன்னார பொழுதாச்சு, போத காத்து ஒரசி போகும் நேரம். ஓய் இரவும் கம்பளியாச்சு, மரமெல்லாம் பூவாகி போச்சு. காதோடு காதாக உன் சேல ஒரு சுத்த நேரம் தான் நெருங்கி போச்சு. இரவெல்லாம் குளிராகி போச்சு, உலகம் மொத்தம் இருட்டாச்சு. உன்னோட வெக்கம் அது ஓடி போச்சு, மொத்தம் அடங்கியாச்சு. தங்க சேல போல வந்து அவனை கடத்தி போனாலே, வரசா புயல போல ஓர கண்ணுல சாஞ்சாலே. அவன்தா உறவுன்னு ஆசை மொத்தம் வச்சாலே, அவன மனசுக்குள்ள ஒன்னா வச்சு தச்சாலே. சாமந்தி பூத்தாச்சு, பொன்னார பொழுதாச்சு, போத காத்து ஒரசி போகும் நேரம். ஓய் தடுமாறும் என்னோட
மாசமும் மார்கழியாச்சு, ஊருக்குள் நம்மோட பேச்சு, தலைய கட்டி ஊர்வலம் போக நேரமும் கை கூடியாச்சு. இந்த பூமி சாட்சியா அவள முத்தம் தந்தாலே, 7 ஜென்மம் தாண்டியும் பொஞ்சாதியானாலே. சாமந்தை பூத்தாச்சு, பொன்னார பொழுதாச்சு, போத காத்து உரசி போகும் நேரம். ஓய் புது வெக்கம் வந்தாச்சு, சூடாகும் உள்மூச்சு, பருவ வயசு கரையை தாண்டும் நேரம். ஓய் என்னங்க யோசிச்சுட்டு இருக்கீங்க? கொஞ்சம் டீ குடிங்க. மனசுல இவ்வளவு கவலை வச்சுக்கிட்டு என்னால எப்படி டீ குடிக்க முடியும்? என் புள்ள இப்படி பண்ணுவான்னு நான் கனவுல கூட நினைக்கல. நமக்கு என்ன குறை? அந்த பொண்ணை கூட்டிட்டு ஓடிட்டான். இந்த காரியத்தை பண்ணுவான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. இப்ப நம்ம குடும்பத்துக்கும் அவங்க குடும்பத்துக்கும் ஒரு கெட்ட பெயரை உண்டாக்கிட்டான். இந்த விஷயம் ஊருக்கு தெரிஞ்சா நம்ம மானம் அவங்க மானம் எல்லாமே போயிடும். அவன் மேல எவ்வளவு ஆசைங்களை வச்சிருந்தேன். என் ஆசைங்களெல்லாம் மண்ணோட மண்ணாக்கிட்டான். என் கனவுகளெல்லாம் அழிச்சிட்டான். என்னால முடியல லட்சுமி. தோல்ல போட்டு சுமந்த அவன் மேல உயிரையே வச்சிருக்கோம். என் புள்ள எங்க இருக்கானோ என்ன பண்றானோ, சின்ன வயசுல இருந்தே அவனுக்கு கஷ்டம் என்னன்னு தெரியாம வளர்த்துட்டு இப்போ என்ன கஷ்டப்படுறானோ என்னமோ என் புள்ள. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. அவன் எங்க இருந்தாலும் நல்லா இருப்பாங்க. 4 நாள் கழிச்சு அவங்க கிட்ட பேசி கூட்டிட்டு வந்துடலாங்க. நீங்க கொஞ்சம் டீ குடிங்க. பார்த்தல, என் மக தங்கம்னு செல்லம் கொடுத்து வளர்த்தல. இப்ப பாரு, அவன் கூட ஓடி போய் நம்ம மானம் மொத்தத்தையும் வாங்கிட்டா. நாளைக்கு இந்த ஊர்ல எந்த முகத்தை வச்சுட்டு நான் வெளியே போவேன்? அவளுக்கு நாம என்ன குறை வச்சோன்னு இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருக்கா. நம்ம பரம்பரைக்கு ஒரு பெரிய கலங்கத்தை உண்டு பண்ணிட்டா. அவ கையில மாட்டினா வெட்டி கண்டு நம்ம போட்டுருவேன். என்னங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? நமக்கு இருக்கிறது ஒரே ஒரு பொண்ணு. இவ்வளவு கோவப்படாதீங்க. கோவப்படாம வேற என்ன பண்ண சொல்ற? நீங்க எதுக்கு மாமா கவலைப்படுறீங்க? நந்தினி எங்க இருந்தாலும் நான் கண்டுபிடிச்சு கொண்டு வருவேன். அந்த சிவாவை கொன்னு நந்தினியை கல்யாணம் பண்ணி உன் குடும்பத்தை நான் காப்பாத்துறேன் மாமா. நான் இருக்க வரைக்கும் உங்களுக்கு என்ன கவலை? டேய் சும்மாரா, நடந்த வரைக்கும் போதும். இப்ப நீ எரியிற விளக்குல எண்ணெய் ஊத்தாமரு, அது போதும். அது இல்ல மாமா, நான் சொல்றது இதை இப்படியே வளர்த்துட்டு போனா நம்ம மானம் தான் கப்பல் ஏறும். இந்த விஷயம் வெளியே தெரியறதுக்கு முன்னாடி நாமளே இதை சீக்கிரம் சரி பண்ணிடணும். வணக்கம் பெரிய தம்பி. வாங்க. நல்லது நல்லது. இந்த பிள்ளைங்க இப்படி பண்ணுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லப்பா. உங்களுக்காக தான் காத்துட்டு இருந்தேன். என்ன பண்றதுன்னே புரியல. என் பொண்ணு பண்ண வேலைக்கு வெளியே தலை கட்ட முடியாம வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்க. இங்க பாரு தம்பி, இந்த விஷயம் ஊர்ல யாருக்கும் தெரியாது. நீங்க தேவையில்லாம கோவப்பட்டு பிரச்சனையே பெருசு பண்ணாதீங்க. திடீர்னு யாருக்காவது சந்தேகம் வந்து நம்ம பொண்ணை பத்தி கேட்டாங்கன்னா, அது ஒண்ணு இல்ல, பொண்ணு ஃப்ரெண்ட்ஸோட டூருக்கு போயிருக்கான்னு சொல்லிடுவோம். என்ன அவ்வளவுதான். அப்புறம் என்ன பண்ணலாம்னு யோசிப்போம். பெரிய தம்பி என்ன சொல்றீங்க? இதுல யோசிக்கிறதுக்கு என்னன்னா இருக்கு? என் பொண்ணு மேல நான் எவ்வளவு பாசம் வச்சிருக்கேன்னு உங்களுக்கே தெரியும். சின்ன வயசுல இருந்து என் பொண்ணுக்கு எந்த கஷ்டமும் தெரியாம எப்படி எல்லாம் வளர்த்தேன். இப்போ என் பொண்ணு எங்க இருக்காளோ, என்ன கஷ்டப்படுறாளோ தெரியல. பெரிய தம்பி, நீங்க இப்படி கவலைப்பட்டா எப்படி சொல்லுங்க? அவங்களுக்கு ஒண்ணு ஆகாது, நல்லாதான் இருப்பாங்க. என் பேச்ச கேளுங்க. அது இல்லன்னு, ஒரு பெத்த அப்பனா என்னால தைரியமா இருக்க முடியலன்னு.
என் பொண்ணை பத்தி நினைக்கும் போது என்னால நிம்மதியா இருக்க முடியலண்ணே. இத்தனை வருஷமா பெத்து வளர்த்த அப்பா அம்மா வேண்டான்னு இப்படி உதறிட்டு போயிட்டாளு. நீங்க இப்படி கவலைப்பட்டா எப்படி தம்பி? நடந்தது நடந்து போச்சு. இதுக்கு மேல கவலைப்பட்டா எப்படி தம்பி? நாம ஜாக்கிரதை இருந்திருக்கணும்ல. ஆனாலும் நடக்கிறத யாராலப்பா தடுக்க முடியும்? என்னதான் செல்லமா வளர்த்தாலும் ரெக்க முளைச்சிடுச்சுன்னா பறந்துதானே போகணும் பெரிய தம்பி. ஆனா அந்த ரெக்கைக்கு உயிரூட்டின பெத்த அப்பா அம்மாவை உதறி தள்ளிட்டு இப்படி பறந்து போறது தப்புன்னு. பெரிய தம்பி, நீங்க சொன்னது 100க்கு 100 உண்மை. டீ சாப்பிடுங்க. என்ன பாக்குறீங்க? சாப்பிடுங்க. நான் தான் இருக்கேன்ல, எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். இப்ப என்ன பண்ணலாம்னு சொல்லுங்க. பெரிய தம்பி, நான் ஒன்னு சொல்லட்டுமா? நீங்க கோவப்படக்கூடாது. அது ஒண்ணு இல்லப்பா. நீங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்து அவங்கள கூட்டிட்டு வந்து கல்யாணம் பண்ணி வச்சீங்கன்னா ப்ராப்ளம் சால்வ் ஆயிட போகுது. அவ்வளவுதானே? இதை விட வேற வழியே இல்ல தம்பி. என்ன சொல்றீங்க? என்ன? அது எப்படி முடியும்? எங்க குடும்பம் மரியாதைலாம் என்ன ஆகுறது? அவங்க கூட எல்லாம் ஒண்ணு சேர முடியாது. சரியான ஆளு தான் நீங்க. சின்ன தம்பி, நீங்க கொஞ்சம் கோவப்படுறத அப்படியே நிறுத்துங்க. இந்த காலத்துல காதல் கல்யாணம் எல்லாம் சகஜம் தானே? அதோட இப்ப நீங்க தலைவருக்கு ஜெயிச்சிருக்கீங்க. 4 பேருக்கு தெரியறதுக்கு முன்னாடியே முடிவெடுக்கிறது நல்லது. நாளைக்கு ஊரு பூரா தெரிஞ்சிருச்சுன்னா அவங்கள விட பெரிய நஷ்டம் வரப்போறது உங்களுக்கு தான். அப்படியான சொல்றீங்க? அது சரி, அந்த நரசிம்மராஜ் நம்ம கூட ஒண்ணு சேருவாரா? நம்ம பேச்ச கேட்பாரா? நீங்க 2 பேரும் ஊருக்கு 2 கண்ணு மாதிரி. உங்க 2 பேருக்கும் அரசியல்ல நல்ல எதிர்காலம் இருக்கு. பிடிவாதம் பிடிச்சு மக்களுக்கு எதிரில அவமானப்படாதீங்க. இதான் என்னோட அட்வைஸ். என்ன சொல்றீங்க? சரிங்க, உங்க இஷ்டம். நல்லது. அந்த நரசிம்மராஜ் கிட்ட நீங்களே பேசி தோட்டத்துக்கு வர சொல்லுங்க. சரி. பெரிய தம்பி, அவர் ஏன் இன்னும் வரவே இல்ல? இங்கதான் வர சொன்னீங்களா? இங்கதான் வர சொன்னேன். அப்புறம் ஏன் இன்னும் ஆளை காணோம்? இவ்வளவு நேரம் ஆச்சு இன்னும் வரவே இல்லையே. எனக்கு ரொம்ப ரொம்ப டென்ஷனா இருக்கு. நமக்கு இன்னும் நிறைய வேலை இருக்கு. என்ன செய்யறது புரியலையே. அதான் வந்துட்டாரே. ஐயா, வாங்க வாங்க வாங்க, உட்காருங்க உட்காருங்க. நான் ஒண்ணு சொல்றேன், கேட்டுக்குங்க. நடந்தது நடந்துருச்சு. நீங்க 2 பேரும் ஊரோட 2 கண்ணு மாதிரி. உங்களுக்கு அரசியல்ல நல்ல எதிர்காலம் இருக்கு. ஒண்ணு இல்ல, நம்ம பசங்களை பத்தி ஊர்க்காரங்களுக்கு தெரியறதுக்கு முன்னாடி அவங்களை எங்க கூட்டு வந்துருவோம். நீங்க 2 பேரும் ஒண்ணுதான். என் பேச்ச கேளுங்க. நீங்க என் பேச்ச கேட்பீங்கன்னு நான் நம்புறேன். ஐயா, நீங்க என்ன சொல்றீங்க? அவருக்கு சம்மதம்னா எனக்கும் சம்மதம். அவருக்கு விருப்பம்னா எனக்கும் விருப்பம் தான். அப்புறம் வேற என்ன? பசங்க எதிர்காலம் தான் நம்ம எதிர்காலம். வேற வழி இல்ல. வாங்க போலாம். அவங்க எங்க இருந்தாலும் தேடி கண்டு. நல்லது, வாங்க போலாம். அவங்க எங்க இருந்தாலும் கூட்டு வந்து கல்யாணம் பண்ணி வச்சிருவோம். அப்படின்னா இவங்க 2 பேரும் ஒண்ணுனா நான் வெத்தா. இதுக்குதானா இத்தனை வருஷம் நான் இவருக்காக மாடு மாதிரி உழைச்சதெல்லாம்? நானும் பாக்குறேன் அவங்க 2 பேரும் எப்படி ஒன்னாக்குறாங்கன்னு. ஐயோ, என்னாச்சு நந்து? என்ன காயம்? எப்படியாச்சு? ஒன்னும் இல்லடா, சின்ன காயம்தான். சமைக்கும் போது கையை கட் பண்ணிக்கிட்டேன். பழக்கம் இல்லைல்ல. நீ சாப்பிட. பார்த்து பண்ணுமா, உன்னோட கையில அடிபடுது இல்ல. நான் ஓட்டி விடுறேன். என்னம்மா, ஏன் அழுதுட்டு இருக்க? இப்போ நீ எப்பவும் அழக்கூடாது. நீ எப்பவுமே சிரிச்சு சந்தோஷமா இருக்கணும். இது அழுகு இல்லடா, இது ஆனந்த கண்ணீர். அம்மா பாசத்தை மறைக்க வைக்கிற ஒன்னு மாதிரி புருஷன் கிடைச்சா எந்த பொண்ணா இருந்தாலும் புருஷன் கூட கஷ்டமோ நஷ்டமோ அது சந்தோஷமா அனுபவிப்பா. என் செல்ல லூசு பொண்ணே, 2 பேரும் இஷ்டப்பட்டு தானே வந்தோம். கஷ்டமோ சந்தோஷமோ எனக்கு நீ, உனக்கு நான், ஒருத்தருக்கு ஒருத்தர். ஐயோ, இந்த தண்ணி குடி.
ஐயோ ஜுரம் அடிக்குது, நான் போய் டேப்லெட் கொண்டு வரேன். அதெல்லாம் வேண்டாம், சாதா ஜுரம் தான். நீ உட்காரு. என் ஐட்டம் என்ன உன் மடியில உட்கார வச்சுக்கிறியா? வா. போக்கிறேன். இனியும் உனக்கு அவ்வளவு பிடிக்கும்? எதுக்குன்னா நான் உன்னை என் உயிரா காதலிக்கிறேன்ல, அது மட்டும் இல்லாம தாய் பாசத்தை மிஞ்சுற பொண்ணா இருக்கிறதால. என் ஐட்டம் என்ன ஹக் பண்ணிக்கோ. இன்னும் டைட்டா. ஏய், உனக்கு ஒண்ணு தெரியுமா? ஜுரம் வந்திருக்கிற பொண்ண பையன் இறுக்கமா கட்டி பிடிச்சா அந்த வெப்பத்திலேயே ஜுரம் சீக்கிரம் குறைஞ்சிருமா. அப்படியா? உனக்கு யார் சொன்னது? பக்கத்து விட்டு துரையம்மா சொன்னடா போக்கிரி ராஜா. இப்போ இது வரைக்கும் 108 லோடா இருக்கு சார். இதோ இதுவும் முடிஞ்சிச்சுன்னா மொத்தமா அனுப்பி வச்சிடுறேன். சரிங்க சார். டேய் அங்க இருக்கான், வாங்க. ஹலோ. வணக்கம் மாமா. என்ன கவலையா இருக்கீங்க போல இருக்கே. என்ன யோசிக்கிறீங்க? என்ன யோசிச்சாலும் எந்த பிரயோஜனமும் இல்லடா. என் மனசு கொஞ்சம் சரியில்லடா. என்ன மாமா, நீங்களும் அந்த நரசிம்ம ராஜன் தான் ஒன்னாயிட்டீங்களே. மறுபடியும் ஏதாவது பிரச்சனை பண்ணாருன்னா மட்டும் சொல்லுங்க. அவன் எலும்ப முறிச்சு நம்ம வழிக்கு கொண்டு வர. வேண்டாண்டா பூபதி, இந்த விஷயத்தை இதோட விட்டுறலாம். அதுதான் நமக்கு நல்லது. அவங்க கூட நீங்க சேர்ந்து காம்ப்ரமைஸ் ஆயிட்டீங்கன்னா அப்புறம் என்னோட நிலைமைக்கு என்ன மாமா? சரி விடுறா பூபதி, நம்ம ஒண்ணு நினைச்சா வேற ஒண்ணு நடந்திருக்கு. எல்லாத்துக்கும் எழுதி வச்சிருக்கணும்ல. என்ன எழுதி வச்சிருக்கிறது? என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? இன்னும் சின்ன பையன் மாதிரி தெரிஞ்சிட்டு இருக்கனா? சின்ன வயசுல இருந்து எவ்வளவு கனவு கண்டிருப்பேன். நந்தினியை கட்டிட்டு இந்த வீட்டுக்கு மாப்பிள்ளை ஆகி சொத்துக்கு வாரிசாகுவேன். அதனாலதான் உங்க வீட்டுக்கிட்டேயே நாய் மாதிரி கடந்த, மாடு மாதிரி உழைச்சேன். இப்போ நீங்க என்ன முட்டாளாக்கி அவங்க கூட காம்ப்ரமைஸ் ஆகி அவனுக்கு கட்டி வச்சா நான் விட்டுருவேனா? விட மாட்டேன், வெட்டிடுவேன். ஒவ்வொருத்தனையும் வெட்டிடுவேன். என்னடா வாய் நீளுது? ஆமா, வாயெல்லாம் நீளதான் செய்யும். காலுக்கடியில உட்காந்து எச்ச சொத்தை தின்னுட்டு இப்ப என்னையா மிரட்டுறியா? ஆமா, நந்தினிக்கு எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிற நிச்சயதார்த்த வரைக்கும் போய் உன்னை நம்பின என்ன விட்டுட்டு நீங்க 2 பேரும் ஒன்னாயிடுவீங்க. நான் என்ன நீ சொல்ற எல்லாத்துக்கும் அடங்கிட்டு போயிடுவேன்னு நினைச்சியா? இப்போ நான் யாருன்னு காட்டுறேன். தெரியறதுக்கு என்னடா இருக்கு? நீயும் வாழ்க்கையும் விசுவாசம் இல்லாத புறம்போக்கு. என் பொண்ணுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னு வச்சுக்க, அறுக்கி நாய்க்கு வீசிடுவேன். இப்போ காட்டுற நான் யாருன்னு. என்னடா பெரிய ஆம்பளை நடப்பா? என் வீட்டு பொண்ணையே தூக்கிட்டு போவ. இப்ப பாரு உனக்கு என்ன கதின்னு. அவ கண்ணு முன்னாடியே உன்னை கொன்னு இந்த அம்மன் சாட்சியா நான் அவளை கல்யாணம் பண்றேன் பாரு. அவ வரட்டும்டா. ஏய் பூபதி, இப்படி கட்டி வச்சு அடிக்கிறது ஒன்னும் ஆம்பளத்தனம் இல்லடா. நீ நிஜமாவே ஆம்பளன்னா உன் மனசுல தில் இருந்துச்சுன்னா கட்ட அவுத்து பாடுறா, நான் யாருன்னு புரியும். உனக்கு அவ்வளவு தில் இருக்காடா? அம்மா ஆ ஆடு இலை ஈட்டி. இருங்க இருங்க, என்னாச்சு பசங்களா? யாரு? ஐயோ சாமி, சாமி. பாரு, ஓ ஹீரோயின் வந்திருக்கா. இப்ப பாக்கலாமா யார் ஆம்பளன்னு? உனக்குள்ள எவ்வளவு தில் இருக்கு, எனக்குள்ள எவ்வளவு தில் இருக்குன்னு இப்ப பாக்கலாம்டா. டேய் கட்டா வருங்கடா. இப்ப பாரு உன் ஹீரோ என்ன. ஏய், ஏற்கனவே கோவத்துல இருக்கேன். கோவத்துல அடிச்சேன்னா
ஒருத்தனும் உயிரோட போக மாட்டீங்க. ஏய், சண்டை போட தேவை பாடியில மசில்ஸ் இல்லடா, மனசுல தில்லு. வாடா. போங்கடா. பாரு பாரு, உன் ஹீரோவை நல்லா பாரு. என்ன இவன் கூடயா நீ ஓடி வந்த? இப்போ உனக்கு நான் மட்டும் தாண்டி. வா வா. இன்னும் என்னடி சிவான்னு இப்போ செத்து தாண்டி. வாடி வா. சிவா, எழுந்திரு சிவா. சிவா, விடு. அவ எப்பவோ செத்துட்டா.
நில்லுமா, அத குடுமா. வேண்டாமா, வேண்டாம், வேண்டாமா. இந்த அயோக்கியனை கொண்டு நீ குலகாரியாக வேண்டாமா. நான் சொல்றத கேளு. சிவா 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 இங்க பாரு. சிவா 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 வாங்க சாமி. எந்திரிப்பா. சிவா 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 இங்க பாரு. சிவா எழுந்திரு சிவா. சிவா துரைக்கு ஒண்ணும் இல்லம்மா, ஒண்ணும் ஆகாது. அம்மா, உங்க ஆசீர்வாதத்துல கல்யாணம் ஆன இந்த ஜோடிய நீங்க தாம்மா காப்பாத்தணும். தாயே, காப்பாத்திடுமா. அம்மா தாயே. சிவா இங்க பாரு. சிவா சிவா எழுந்திரு. இனி எந்த பயமும் இல்லப்பா. அம்மா தாயே. நந்தினி, சிவா டேய் சிவா, எங்களை மன்னிச்சிடுப்பா. நாங்க உங்க காதலை ஏத்துக்கிறோம். இனிமே உங்களுக்கு எந்த கஷ்டமும் வராம உங்களை நாங்க சந்தோஷமா பாத்துக்குவோம். வாங்க போலாம். வாமா. ஆமா, நடந்தது நடந்து போச்சு. உங்க சந்தோஷம் தான் எங்களுக்கு முக்கியம். வாங்க வீட்டுக்கு போலாம். அதெல்லாம் வேண்டாம் ப்ளீஸ். பசங்க மேல பெத்தவங்களுக்கு எவ்வளவு அன்பு இருக்குன்னு எங்களுக்கு தெரியும். உங்க அன்பை உதறி தள்ளிட்டு எங்க காதலுக்காக நாங்க வந்தோம். தப்பு பண்ணது நாங்க தான், தண்டனை அனுபவிக்க வேண்டியதும் நாங்க தான். இப்போ உங்க கூட வந்து 4 பேர் மத்தியில உங்களுக்கு கெட்ட பேரை உண்டாக்குறதுக்கு நாங்க விரும்பல. தயவு செஞ்சு எங்களை இப்படியே விட்டுருங்க ப்ளீஸ் பா. இங்க பாருமா, நாங்க சொல்றத கொஞ்சம் கேளு. நமக்கு நிறைய சொத்து பத்துக்கள் இருக்கு. நமக்கு என்ன குறை? இங்க இந்த காட்டுல வாழ்வீங்களா? என்னப்பா? அப்பா, வாழ்க்கையில சந்தோஷமா சுகமா இருக்கணும்னா சொத்து பத்தெல்லாம் தேவையே இல்லப்பா. உண்மையான காதலோட ஒருத்தருக்காக ஒருத்தர் சுகத்திலையும் துக்கத்திலையும் சேர்ந்து இருந்தா போதும்பா. அப்ப குடிசையில கூட வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும்பா. எங்களை இப்படியே விட்டுருங்கப்பா ப்ளீஸ். எங்களை மன்னிச்சிருங்க. எங்களை மன்னிச்சிருங்கப்பா. வானந்த். டேய் சிவா. அம்மாடி. வாழ்க்கையில யாரும் யாருக்கும் நிரந்தரமா இருக்க மாட்டாங்க. எதுவும் நிரந்தரமாவும் இருக்காது. இருக்கிற வரைக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சேர்ந்து சந்தோஷமா வாழ்றது தான் உண்மையான காதல். காதலிக்கிறது சுலபம், ஆனா அந்த காதலை காப்பாத்திக்கிறது தான் உண்மையான காதல். காதலி இருக்கிற இடத்துல தான் வாழ்க்கை இருக்கு. அன்புடன் உங்களில் ஒருவன். Five Six Production சுபாஸ்கரன் வழங்கும் நகுல் நடிப்பில் வாஸ்கோட காமா ஆகஸ்ட் 2 முதல் உங்கள் திரையரங்குகளில். Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.